இவனுங்களுக்கெல்லாம் பதில் சொல்றதை விட நீங்கள் யார தலைவர்னு சொல்றீங்க? அவன் என்ன பண்ணான் இஸ்லாமியர்களுக்கு? நான் தலைவர்னு சொல்ற பெரியார் என்ன பண்ணார் இஸ்லாமியர்களுக்கு? நீ ஏற்றுக்கொண்ட தலைவன் தான் காத்தான்குடியில தொழுந்து கொண்டிருந்த தாங்க மன வேதனையா இருக்குது. அவர் எப்படி சுட்டுக் கொல்லப்பட்டார்? இன்னைக்கு அந்த பள்ளிவாசல் அதே துப்பாக்கி குண்டுகளோட இருக்கு. அப்படியே அவன் அந்த பக்கம் நின்று தொழுதுட்டு இருக்கிறான். வாசல் வழியா நின்று சரசர சரசர சரசரன்னு எல்லாரையும் வந்து மிஷின் கணி சொல்ற மாதிரி சுட்டு தள்ளினீங்களே. எப்படிங்க வரலாறு நியாயப்படுத்துவீங்க இதை? காத்தாங்குடியில் பாதிக்கப்பட்ட ஒரு இஸ்லாமியரை சொல்லுங்க பிரபாகரன் நல்லவன். அவங்க இஸ்லாமியர்கள் இல்லையா? அப்போ நான் திரும்ப திரும்ப ஒரே கேள்வியை கேட்கிறேன். அவர்கள் துரோகம் செய்தார்கள், அவங்க வந்து இதுல போயிட்டாங்க, அது பண்ண எல்லாத்தையும் ஒரு வாதத்துக்காக அதற்காக தொழில் அடிக்கிறோம் சுடுவியா? நீ ஆட்சி தானே நடத்தின. சொல்ற சீமான் அடிக்கடி எங்க அண்ணனுடைய அதிகார ஆட்சியில எங்க அண்ணனுடைய ஆட்சியில அது ஆட்சி தான் நடந்துச்சு. அங்க நீதி விசாரணை ஒண்ணு இல்லையா? இப்படிதான் தொழுதுட்டு இருக்கிறவங்களை புதமுத்துல சுடுவியா? இப்படிதான் அந்த மக்களை எல்லாம் வெளியே போட்டு சொல்லி அமுச்சு விடுவியா? பெரியார தொடாது. இட்ஸ் குவைட் சிம்பிள். இப்ப எனக்கும் பிரபாகரனை பிடிக்காது, நான் போற இடத்தெல்லாம் பேசிட்டு இருக்கிறது கிடையாது. அதுக்கு காரணம் என் மீது அன்பு வைத்திருக்கக்கூடிய நிறைய பேருக்கு பிரபாகரனை பிடிக்கும். அப்ப நான் அதை வந்து சரி ஒரு நோண்டி கிளற வேணாம். இப்ப இதுக்கான நிர்பந்தத்தை ஏற்படுத்துறது யாரு? இப்போ நம்ம இதை பேசுறது வந்து ஒரு கால் விவாத பொருளாகுமே. ஆனால் இதே இடத்திற்கு நான் பாதிக்கப்பட்ட என்னுடைய செலவில் காத்தாங்குடியிலிருந்து பாதிக்கப்பட்ட ஒரு இஸ்லாமியர் கொண்டு வந்து உட்கார வைக்கிறேன். இட்ஸ் ஓப்பன் சேலஞ்ச். நீங்க என்ன பண்ணுங்க, அழைச்சு வாங்க. யாராவது ஒரு இந்த சீமானுக்கு ஆதரவா பேசுற யாராவது ஒரு என்னுடைய நண்பிற்கினிய யாராவது ஒரு தம்பி தங்கைகள் யாராவது ஒருத்தர் அழைச்சிட்டோம். உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டீப் டைவ் பாட்காஸ்ட். இன்னைக்கு எபிசோட்ல எந்த விஷயத்தை பேச இருக்கோம் அப்படின்னா, பெரியாரை டிஸ்மேண்டில் பண்ணிடுவோம். பெரியார் அப்படின்றவர் ஒரு எதுவுமே கிடையாது தமிழ்நாட்டுக்கு. நீங்க வந்து தந்தை பெரியார்னு சொல்றீங்க, அவங்க வந்து எனக்கு குப்பை தான். அவரு சாதியை ஒழித்தார். இப்படி பெரியாருக்கு தமிழ்நாட்டுல எந்த பங்கும் கிடையாது. ஒரு ஊதி பெரிதாகப்பட்ட பிம்பம் தான் பெரியார். பெரியாரை நம்ம வந்து உடை தெரிவோம் அப்படின்ற நோக்குல நாம் தமிழர் கட்சி பயணிக்கிறத நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த அவங்க கையில் எடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர் பெரியார் அப்படின்ற ஒரு கருத்தாக்கத்தை சீமான் முன்னெடுத்திருக்காரு. அதுக்கு தொடர்பான நிறைய கூட்டங்கள், மாநாடுகள்ல இஸ்லாமியர்களை திட்டமிட்டு முன்வைத்து அவர்கள் மூலமாக பெரியாரை வந்து டிஸ்மேண்டில் பண்றது அப்படின்ற ஒரு பாங்கை அவங்க கையில் எடுத்திருக்காங்க. அந்த கட்சியினுள்ள இருக்கக்கூடிய பல இஸ்லாமியர்கள் வந்து பெரியாரை விமர்சிக்கக்கூடிய பல காணொலிகளை நீங்களும் பார்த்திருப்பீங்க. நிஜமாவே இஸ்லாமியர்களுக்கு எதிராக பெரியார் இருந்தாரா? இஸ்லாமிய விரோதியா பெரியார் அப்படின்றதா இன்னைக்கு நம்ம பேச இருக்கோம். யார் கூட பேச இருக்கோம் அப்படின்னா, தமிழ்நாடு இளைஞர் காங்கிரசினுடைய பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் திரு அலிம் அல் புகாரி கூட தான். வணக்கம். இஸ்லாமிய விரோதி பெரியார் அப்படின்ற ஒரு கருத்தை நாம் தமிழர் கட்சி முன் வச்சு அந்த பிரச்சாரத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை வந்து முன்னிறுத்தி அவர்கள் மூலமாக பெரியார் என்னும் பிம்பத்தை உடைப்பது அப்படின்றதுதான் அவங்களுடைய நோக்கம் அப்படின்றது பார்க்கும் போதே தெரியுது. நீங்க வந்து ஒரு கடவுள் பக்தி இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியர். நீங்க பெரியார், நீங்க ஒரு தீகா கட்சியோ அந்த பேக்ரவுண்ட்ல இருந்து நீங்க வரல. உங்களுக்கு இதை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு? இது தேவையா? நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த நிலைப்பாடு இஸ்லாமியர்களை பெரியாருக்கு எதிராக நிறுத்தி வைப்பது அப்படின்ற இந்த போக்கை எப்படி பாக்குறீங்க? இல்ல, முதல்ல இதை நான் மறுக்கிறேன். இஸ்லாமியர்களை பெரியாருக்கு எதிராக நிறுத்தவே முடியாது. தமிழ்நாட்டுல முடியவே முடியாது. ஒரு 2-3 பேரு, ஒரு 4 பேருக்கு வந்து ஒரு அட்வர்ஸ் பப்ளிசிட்டி இருக்கு இல்லையா, நெகட்டிவ் பப்ளிசிட்டி, அதை வந்து நான் பரிதாபப்படுறேன். ஏன்னா அது ரொம்ப நாள் நிற்காது. அந்த ஒரு அட்வர்ஸ் பப்ளிசிட்டியில ஒரு அதீத மோகத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஒரு வாசிப்பை வாசிக்கிறாங்க, அதை முழுமையாக வாசிப்பதில்லை. அவர்களுக்கு ஒரு கான்செப்ட் தரப்படுகிறது. இதெல்லாம் நமக்கு தெரியாதுன்னு அவங்க நினைக்கலாம். ஒரு கான்செப்டை குடிச்சு இதை படிச்சுட்டு நீ பேசு அப்படின்னு தரப்படுவதே தான். இப்ப நீங்க வந்து எந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஆழ்ந்த வாசிப்பு இருந்து அந்த வாசிப்பின் முடிவில் நீங்கள் ஒரு நிலைப்பாட்டை எடுத்து நீங்க பேசுறதா இருந்தா எடுத்துக்கலாம். இந்த சிறுவர்கள் சிறுமிகள்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு, இஸ்லாமியர்கள் பேர் கொண்டு. இவர்களுக்கு வந்து ஒரு ஆழ்ந்த வாசிப்பு இல்லை. இருந்திருக்குமே ஆனால் சீமான் திடீர்னு ஒரு பெரியார் எதிர்ப்பு எடுத்தோடனே இவங்க பேசுவாங்களா? நீங்க முதல்ல அங்கிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். எப்பத்துல இருந்து நீ பெரியார் எதிர்க்கிற? எண்ணில இருந்து எதிர்க்கிற? 2 வருஷமா எதிர்க்கிறாரு. போன வருஷம் ஆரம்பிச்சாரு. 1 வருஷமா தான் எதிர்க்கிறாரு. 1 மாசமா தான் தீவிரமா எதிர்க்கிறாரு. பெரியார் எங்களுக்கு கிடையாது போ அப்படின்லாம் பேசிட்டு விட்டுட்டாரு. இடையில அந்த ரெப்ரகஷன்ஸ் எல்லாம் பார்த்து விட்டுட்டாரு கொஞ்சம். சோ நான் படிச்ச மாதிரி பழனி பாபா படிக்கல. படிச்சிருந்தா அவரும் பெரியார் எதிர்ப்பார். இது ஒரு பதிலா? இஸ்லாமியர்களுக்கு இன்னைக்கு ஒரு மானசீக அரசியல் குருவாக இருப்பவர், முஸ்லிம்களுக்கு அசைக்க முடியாத இடத்தில் இருப்பவர் புரட்சியாளர் பழனி பாபா.
பழனி பாபா அவர்களுடைய நிலைப்பாடும் கிட்டத்தட்ட பெரியாருடைய நிலைப்பாடும் ஒரே மாதிரி இருக்கும். அது எப்படின்னு நான் சொல்றேன். அன்னைக்கு தனக்கு ஒரு விஷயம் தப்புன்னு பட்டுச்சுன்னா பட்டேர்னு தப்புன்னு பேசுவார், மறுநாள் அவங்களோட நட்புறவும் பாராட்டுவார். இதுதான் வந்து யதார்த்தம். பழனி பாபா அப்படிதான், தந்தை பெரியார் அப்படிதான். அவர் ஏன்னா புரட்சிகரமான இந்த புரட்சியாளர்களுடைய நிலைப்பாடுகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க ஏற்கனவே கேட்ட மாதிரி பெரியார் இஸ்லாத்துக்கு எதிரானவரான்னு மட்டும் இல்லை, பெரியார் இந்துக்களுக்கு எதிரானவர் அல்ல, இஸ்லாமியர்களுக்கும் எதிரானவர் அல்ல. எந்த சித்தாந்தம் மடத்தனத்தை போதிப்பதாக அவர் நம்புவாரோ அதை எதிர்ப்பார். முதல்ல அவருடைய கான்செப்டை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் இல்லையா? எந்த சித்தாந்தம் ஏற்றத்தாழ்வை தருவதாக அவர் நம்புவாரோ, அதை தருது இல்லை அப்புறம் அதை வந்து இட் இஸ் சப்ஜெக்டட் டு டிபேட். அதுக்கப்புறம் அவருக்கு ஹிஜாப் மேல கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா தேவதாட்சன் எல்லாமே எதிர்ப்பார் அதை. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, எந்த துணியில் நின்று கொண்டு அவர் பாசிசத்தை எதிர்த்தாரோ அந்த காலகட்டத்தில், இப்பதான் நம்ம பாசிசம் பேச ஆரம்பிக்கிறோம். அன்னைக்கு அந்த வார்த்தை கொண்டு பேசல, அது ஏற்றத்தாழ்வுன்னு பேசினாரு, சாதிய பாகுபாடுன்னு பேசினாரு, மத துவேஷம்னு பேசினாரு. அதே கண்ணாடி, எந்த கண்ணாடியை கொண்டு இதையெல்லாம் பார்த்து பேசினாரோ அதே கண்ணாடியை பல நேரம் இஸ்லாத்தையும் மாட்டிட்டு அவர் பேசியிருக்காரு. அப்ப அன்னைக்கு அது பேசும்போது சரின்னு பட்டுச்சு, அதனால நம்மளுக்கு லாபம் வந்துச்சு. இதை விமர்சிக்கிறதை ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னா அதுவே முதல்ல தப்பு. ஃபர்ஸ்ட் விமர்சனங்களை உள்வாங்கிறதுக்கு எங்கள் சமூகமும் தயாரா இருக்குது. அதை உள்வாங்கிக்கிட்டு தான் இஸ்லாமிய சமூகம் கட்டுப்பாடுகள் இன்றி நிபந்தனைகள் இன்றி பெரியாரை நேசிக்கிறது. ஃபர்ஸ்ட் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்ப அந்த மாதிரி புரட்சியாளர் பழனி பாபா அவர்கள் வந்து சொல்லும் பொழுது கொள்கை நிலைப்பாடாக சொன்னது என்பது வேறு, அரசியல் ரீதியாக சிலரை ஏற்றார் சிலரை எதிர்த்தார். அப்படி பாத்தீங்கன்னா அப்துல் சமத் சாஹிப்னு இருந்தாங்க, லத்தீப் சாஹிப்னு இருந்தாங்க. அவங்கெல்லாம் பெரிய அரசியல் தலைவர்கள் அந்த நேரத்தில். யார் இவங்கெல்லாம்? முஸ்லீம் லீக், நேஷனல் லீக், இன்னைக்கு இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக் கட்டுமையா சாடுவார். ஏன்னா அரசியல் ரீதியாக அவங்களுக்கு. அப்ப அரசியல் ரீதியாக ஒரு காங்கிரஸ் விமர்சிச்சிருக்காரு, திமுக விமர்சிச்சிருக்காரு, அது வேற. டேய், உங்களுக்கு எல்லாம் நான் ஒரு விஷயம் சொல்றேன், கொள்கை ரீதியா நீ யார் கூட பயணிக்கணும் தெரியுமா? இந்த துணி என்பது வேற. அங்கிருந்து நான் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். என்ன முஸ்லீம்கள்ல இருந்து வரும்போது அங்கிருந்து தான் வரணும். அந்த டோன்ல அவர் சொன்னது, ஒருத்தன் பெரியாரே அம்பேத்கரை ஏத்துக்கிறானா அவன் கூட போ. நீ அது நானா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஒருத்தன் பெரியாரே அம்பேத்கரை எதிர்க்கிறானா அவன் கூட போகாது. அது போதான்டா, டே முஸ்லீம்களே உங்களுக்கு இதான்டா சொல்றேன்னு. இது கொள்கை. தனிப்பட்ட முறையில அவருக்கு டக்குன்னு ஒருத்தர் பிடிச்சா ஏற்பாரு, டக்குன்னு பிடிச்சா எதிர்ப்பாரு. அது யார ஒரே அடிதான், ஒத்த அடிதான் முடிச்சுட்டு போயிருவார். அவங்கள திமுக அதிமுக யாரா இருந்தாலும் யாரு அவர் அப்படி பார்த்தா அவர் விமர்சிக்காத ஆளே கிடையாது. ஏன்னா அன்னைக்கு நீ பேசுறது சமூகத்துக்கு எதிராக இருக்குதா, டக்குன்னு பேசு அப்படின்னு பேசிடுவார். ஆனால் அரசியல் கொள்கை என்று நீ ஒருவரை ஏற்கணும் அப்படின்னா அவர் தெளிவா சொல்லிட்டாரு, பெரியார் அம்பேத்கரை ஏற்காதவனை நீ ஏற்காத அப்படின்னு தெளிவாக சொல்லிவிட்டு பழனி பாபா போயிருக்காரு. இப்ப இந்த வகையில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ஆழ்ந்த வாசிப்பு இருந்திருந்து, அடுத்த பெரியார் அம்பேத்கருடைய ஒரு கம்பேரிசனுக்கும் வர வேண்டியிருக்கு. ஆழ்ந்த வாசிப்பு உங்களுக்கு இருந்திருந்து அதன் ஊடே நீங்க இப்படி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ட்ராக் இருந்திருக்கும். அப்ப நான் உங்களை சொல்லும் போது, உங்களை விட ஆர்எஸ் காரன் எவ்வளவு பரவாயில்ல, அரசியல் ஆதாயத்துக்காக மட்டுமே அவன் எதிர்க்கிறான்னு சொல்ல முடியாது. அவனுடைய அடிப்படை கொள்கையை அவன் என்னைக்குமே எதிர்ப்பான். அவன் நம்ம சல்யூட் பண்ணலாம் இந்த விஷயத்துக்கு. அவன் கொள்கைக்கு அவன் கரெக்டா இருக்கிறான். ஆனா நீங்கள் ஏதோ பெரியாரை பேசினால் ஒரு அட்வர்ஸ் பப்ளிசிட்டி கிடைக்குது என்பதுக்காக இன்னைக்கே சொல்றேன் கேளுங்க. இது வந்து இப்ப ஏதாவது பேனா பேப்பர் தான் எழுதி வச்சுக்கோங்க. முஸ்லீம் சமூகத்து மக்கள் இவர்களை எப்படி புறக்கணிப்பார்கள் என்றால், ஒரு கால் இவர்கள் தேர்தலுக்காக இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்கும் தொகுதிகளில் எங்கேயாவது போனாங்கன்னா படு கேவலமானது ஒரு தோல்வி முஸ்லீம் சமூகம் இவர்களுக்கு கொடுக்கும். அதுல தானே தெரிஞ்சுக்க முடியும் நீங்க சமுதாயம் ஏத்துக்குதா இல்லையான்னு. இது என்னுடைய தீர்க்கமான திட்டவட்டமான முடிவு. ஏன்னா இந்த சமூகம், திஸ் கம்யூனிட்டி இஸ் இன்டெப்டட் டு பெரியார். இந்த முஸ்லீம் சமூகம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம் சமூகம் பெரியாருக்கு நன்றி கடன்பட்ட சமூகமாகத்தான் எப்போதும் இருந்திருக்கிறது. ஏன் அப்படின்னா, ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒரு குறிப்பிட்ட மதத்தை மட்டுமே எதிர்த்தவர் அல்ல பெரியார். தனக்கு ஒரு நிலைப்பாடு வச்சுக்கிட்டார். இன்இக்வாலிட்டி இருக்கா, எதிர்ப்பேன். அது இஸ்லாமோ, ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்து மதமோ கிறிஸ்தவமோ, அதுல எனக்கு வந்து தயவதாட்சணியே கிடையாது. பாகுபாடு இருக்குதா, எதிர்ப்பேன். அவருடைய எல்லா கருத்தையும் உள்வாங்கிக்கணும்னு அவசியம் இருக்கா? இல்ல. ஏன் இல்ல? அவரே சொல்றாரு. இதுதான் நீங்க வந்து பெரியாருடைய ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டி. இந்த கிளாரிட்டியோட தமிழ்நாட்டில் ஒரு லீடர் பிறக்கவே இல்லை. அப்ப அந்த மாதிரி ஒரு கிளாரிட்டியா இருந்து கொண்டு விட்டார். இப்ப எங்க இஷ்யூ வருது அப்படின்னா, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையும் பெரியாரையும் நம்ம வந்து ஒரு விஷயத்துல கம்பேர் பண்ணி பார்க்கணும். செக்யூலரிசம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து இந்த இரண்டு தலைவர்களும் எப்படி ஏற்றாங்கன்றது ஒரு வித்தியாசம் இருக்கு. அதுதான் வந்து இப்ப இந்த பழனி பாபா சொல்ல வரும்போது, அன்னைக்கு இவரு கருப்பழனியப்பன் சார் வந்து ஒரு மீட்டிங்ல அழகா சொல்லிட்டு இருந்தார், நான் படிச்ச மாதிரி பழனி பாபா வந்து படிக்கல. அது அவர் இறந்தது 67 இல்லையா? தந்தை பெரியார் இருந்தது 67, 72. அவர் வந்து நம்ம பழனி பாபா வந்து 97 அவர் கொல்லப்பட்டது, படுகொலை செய்யப்பட்டது, அவர் ஷஹீதாக்கப்பட்டது 97.
இடைப்பட்ட காலம் பாத்தீங்கன்னா 70, 80, 90 கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் இருக்கு. 30 வருஷமா வந்து பழனி பாபாவே படிக்காத ஒரு விஷயத்தை இவர் படிச்சிட்டாரு. எனக்கு என்ன புரியலன்னா, இவர் படிச்ச லைப்ரரி எங்க இருக்குன்னு கேட்டார். பதில் இல்ல உங்களுக்கு. நான் படிச்ச மாதிரி அவர் படிக்கலன்றது ஒரு பதிலா? சில பேர் அதுல பின்னால ஒரு சிறுமி ஒண்ணு பேசிட்டு இருந்துச்சு, பார்த்தேன். பின்னால ஒரு நிலைப்பாட மாத்திட்டாரு. நீ எப்ப போய் பார்த்தாது என்னன்னு மாத்தினாரு? அவர் கொள்கை பிரகடனம் பண்ணிட்டு போனார். சோ இப்படி இருக்கிறப்ப அதே பிரச்சார பழனி பாபா காட்டி கொடுத்த வழியிலே பெரியாரையும் அம்பேத்கரையும் ஏன் வந்து ஒரு அழகான 2 சக்திகளை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, செக்யூலரிசம் அப்படிங்கிறதுக்கு இந்த இரு தலைவர்களும் கொடுத்த விளக்கத்தை வந்து இந்த கொடுத்தாங்க அப்படிங்கிறத விட இவங்க ஏற்று நடந்த விளக்கம்னு பாத்தீங்கன்னா, புரட்சியாளர் அம்பேத்கரை பொறுத்த வரைக்கும் செக்யூலரிசம் as far as Ambedkar is concerned என்ன அப்படின்னா, to go with all religions, to treat all religions equally. இது அவருடைய இது. அனைத்து மதம், எத்தனை மதம், 100, 200 மதம் வரட்டும், எல்லாரும் இருக்கட்டும். இதுல மெஜாரிட்டி மைனாரிட்டிலாம் இருக்கக்கூடாது. எல்லாரையும் நேர்மையா நடத்தணும். ஒருத்தர் மைனாரிட்டியா இருக்கிறாங்கிறதுக்காக அவனை நசுக்க கூடாது. அதுக்கு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு புரட்சியாளர் அம்பேத்கர். மைனாரிட்டி நீங்க டச் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? இட் வில் ரப்சர் தி வெரி ஃபேப்ரிக் ஆஃப் தி நேஷன். இப்பெல்லாம் பல இடங்கள்ல கரெக்டா என்னென்ன சொல்லணுமோ எல்லா மதங்களையும் உள்வாங்கி பேசுற அரசியல், பேசுற செக்யூலரிசம் புரட்சியாளர் அம்பேத்கர். எந்த மதம் இருக்கக்கூடாது வா அப்படின்னு பேசுற அரசியல், அப்படி பேசுற செக்யூலரிசம் பெரியார். இந்த ரெண்டுக்கும் ஏன் இதை நான் விளக்கமா தர்றேன் அப்படின்னா, இதை பேசும்பொழுது சர்ச்சைகள் எழாது. இதை பேசுறப்ப சர்ச்சைகள் வரும். ஆனால் அந்த சர்ச்சைகளையும் மீறி சமூகத்துக்கு நன்மை ஏற்பட்டதா தீமை ஏற்பட்டதா நம்ம பார்க்கணும். இப்ப இதுல ஒரு உதாரணத்தோட நான் சொல்றேன். இப்ப சீமான் கேங் சொல்ற உதாரணத்தோட, ஆப்கானிஸ்தான் போ அப்படின்னு பெரியார் சொன்னாரு. இந்து மதத்தை இதுதான் கான்டெக்ஸ்டோட படிக்கணும், ஆழ்ந்த வாசிப்பு இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வர்றேன். இந்து மதத்தை, இந்து ராஷ்டிரம் அமைக்க வேண்டும் என்பது நீங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இது எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கிற நாடு என்று பெரியார் சொன்னார். கிறிஸ்தவ மதம் உனக்கு மதம் தான் முக்கியம் அப்படின்னா அதுக்கேற்ற இடத்துக்கு போ, இங்க இருந்துகிட்டு அந்த பிரச்சனையை கிளப்பாத. இஸ்லாம் தான் உனக்கு பிரச்சனை, இஸ்லாமிய ஆட்சி அமையணும் அப்படின்னு நீ ஆப்கானிஸ்தானுக்கு போ, இங்க இருக்காத. இதுல என்ன தப்பு? இதுல என்ன தப்புன்னு நான் கேட்கறேன். எங்க கான்டெக்ட்ல இருந்து வெட்டி கொண்டு வந்து உனக்கு கொடுக்காத. இது கான்டெக்ட்ல இருந்து வெட்டப்படலை அப்படின்னாலும் பெரியாருங்கிற ஒரு ஐடியாலஜிக்கல் ஃபிகரோட ஐடியாலஜிக்கல் லைஃபை நம்ம பார்த்துருக்கிறோம். அப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம். இது இல்ல அவர் வந்து இஸ்லாமியர்களை இன அழிப்பு செய்வதற்கான வார்த்தையை தான் அப்படி சொன்னார்னா, எந்த இடத்துல அப்படி ஜெனசைடுக்கான காலை கொடுத்தாரு? அப்படி எங்கேயாவது கொடுத்துருக்காரு? ஜெனோசைடுக்கான காலை கொடுக்கல. ஆனா நீ இந்த மண்ணுக்கான ஆள் கிடையாது, நீ வெளியே போ அப்படின்றத நிறைய இடத்துல அவர் பேசியிருக்காரு. அவங்க வந்து டேட் படி விடுதலையில இருந்து கோட் பண்றாங்க. விடுதலை வந்து 63 எடிஷன், 62 அவருடைய கடைசி காலகட்டத்தில் இப்படிதான் அவர் பேசுறாங்க. 30களில் இன இழிவு நீங்க இஸ்லாமிய அருமருந்துன்னு சொல்லியிருக்காரு. ஆனா லேட்டர் ஒரு இன்னொரு 30 ஆண்டு நான் உங்களை பெரியாரெல்லாம் விட்டுருங்க சார். இந்து ராஷ்டிராமன்னு சொல்றோம், நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? அப்பெல்லாம் முடியாதுன்னு சொல்லுவாங்க. நான் உனக்கு இந்த மண்ணு கிடையாது, நீ எங்கேயோ போய்க்க, இந்த மண்ணு நடக்காது. அதேதான் அங்கேயும். எந்த கான்டெக்ட்ல சொன்னாரு? அதுக்கு இது நான் அப்பயே முடிச்சிட்டேன். உங்களுக்கு அடுத்த பாயிண்ட்டுக்கு வர்றேன். இல்ல அவர் வெறி கொண்டு இருந்தாரு. அவர் வந்து இஸ்லாமியர்களை ஒரு சம்பவத்தை காட்டு. இஸ்லாமியர்களுக்கு எதிராக வந்து ஒரு அழைப்பை கொடுத்து அவர் நினைச்சிருந்தா மக்களை திரட்டி இருக்க முடியுமா? முடியாதா? திரட்டக்கூடிய இடத்துல இருந்தாரா இல்லையா? எந்த ஆட்சி வந்தாலும் அதை தனக்கு கீழே இயக்கக்கூடிய அளவுக்கு ஐடியாலஜிக்கல் லீடரா அவர் இருந்தாரா இல்லையா? அப்படியேதான் பண்ணாரா? ஆனால் நீங்கள் தலைவராக ஏற்று இருக்கக்கூடிய ஒருவன் செய்தான். அதை லாபகமா மறைக்கிறது. இப்போ அதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவான் பாத்தீங்களா? இப்ப அந்த ரீசனுக்குலாம் அப்புறம் இது டீப்பா வந்து ஹிஸ்டாரிக்கலா போலாம், அப்புறம் போலாம். அதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவாங்க பாத்தீங்களா? இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அப்ப ஜெனசைடுக்கே நீங்க அவ்வளவு பெரிய காரணத்தை சொல்லும் பொழுது, நியாயம் கற்பிக்கும் பொழுது, ஒரு எக்ஸோடஸுக்கே அவ்வளவு ஒரு நியாயத்தை, எக்ஸோடஸ் அது ஜெனசைட் அண்ட் எக்ஸோடஸ் ரெண்டுமே நடந்துச்சு. லட்சக்கணக்கான thousands of lakhs of Muslims were displaced. அது எக்ஸோடஸ். இலங்கை வரலாற்றில் அவ்வளவு பெரிய எக்ஸோடஸ் நடந்தது இல்ல. டார்கெட்டட் யாருன்னா, டார்கெட்டட் கம்யூனிட்டி யாருன்னா முஸ்லிம்ஸ். அதுக்கு நீ ஒரு 1000 இது கற்பிக்கிற. அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு நியாயம் கற்பிக்கிறது என்ன இருக்கு? நான் கேட்கறேன். மத்ததெல்லாம் விட்டுருவோம், நியாயத்தை இங்க ஏத்துக்கவே வேணாம். ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு இதான் நியாயம். அது என்னன்னா, எந்த இஸ்லாமியர்கள் அப்படி நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அது சொல்லப்பட்டது அப்படின்னு நான் சொல்றது. அதை எப்படி இருக்க முடியும் அப்படின்னா, இவன் ஏன்டா இப்படி பண்ணா, பிரபாகரன் ஏன்டா வெளியேற்றினா அப்படின்னு கேட்டா, அவங்க நேர்மையா இருந்திருக்கணும். உனக்கு நியாயம் கற்பிக்க தெரியும், இங்க நியாயம் வராதா? அப்போ நான் கேட்கிறேன், இத்தனைக்கும் இவரிடத்திலும் அதிகார மையத்தோட தொடர்பில் இருந்தாரா? பெரியார் இருக்கும் வரை அவர் தான் பெரியார். இந்த சீமானுக்கு பதில் சொல்லணும்னா, பெரியார் இருக்கும் வரை அவர் தான் தமிழ்நாட்டிலே பெரியார். எல்லாத்தையும் கரெக்டா ஐடியாலஜிக்கலா கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தார் இந்த ஸ்டேட்டை. அவருடைய இம்பாக்ட் தான். அதற்கு பின்னும் திமுக அதிமுக 2 பேரும் தான் வர முடிஞ்சே தவிர வேற யாரும் வந்து உள்ள வர முடியாத அளவுக்கு பெரியாரோட இம்பாக்ட் இங்க இருந்துச்சு. அப்ப நான் என்ன கேட்கறேன், ஒரு ஜெனசைடல் ஆக்டே வந்து நீ ஜஸ்டிஃபை பண்ற. இங்க ஒண்ணுமே இல்லை. உன் வாதப்படியே இது ஒரு ஜெனசைடல் காலா இருந்தாலும் ஜஸ்டிஃபைபிளா இல்லையான்னு வச்சுக்கோமே. நான் ஒரு ஆர்குமெண்ட் சேர்க்க நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வர்றேன். அது ஜெனசைடல் கால்லாம் கிடையாது. ஏன்னா அதுக்கெல்லாம் எதிரானவர் தான் பெரியாரு.
யாரையுமே ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக அவனை கார்னர் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறத எதிரானவர் தான் பெரியார். அப்ப என்னன்னா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொன்ன செக்குலரிசத்துக்கும் இதுக்குதான் அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரேன். பெரியாருடைய செக்குலரிசம் என்னன்னா மதங்களே வேணாம், நீ மனுஷனா நில்லு அப்படின்னாரு. அப்ப இத வந்து திரித்து சொல்லும் பொழுது மதத்தை கற்பித்தவன் முட்டாள், மதத்தை பரப்புறவன் முட்டாள், மதத்தை பரப்புறவன் அயோக்கியன் இப்படிலாம் பெரியார் சொன்னாரு. ஏன்னா ஒரு முஸ்லீமாக நம்ம அப்படி சொல்ல முடியாது. நம்முடைய இறை தூதரையே வந்து சொல்லி இப்படித்தான் அவர் சொன்னாருன்றது வந்து எவ்வளவு பெரிய மடைமாற்றம் அயோக்கியத்தனம். உங்களுக்கு பாஜக காரனே பரவாயில்லையே, அவர் நிலைப்பாடு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செக்குலரிசம் நீங்க பெரியார் கேட்டீங்கன்னா அவர் என்ன சொல்லுவாரு, எந்த மதத்தையும் ஒழிச்சு கட்டுன்னு இஸ்லாத்தை மட்டும் குறியிட்டார் அவரு. அப்ப நீங்க ஒரு கொஸ்டின் என்ன கேட்கலாம், அப்ப நீங்க எப்படி கம்யூனிட்டி இன்டெப்டடா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க, சமுதாயம் எப்படி நீங்க கடன் பட்டிருக்குன்னு. அவர் பேசியதுடைய விளைவுதான் ஃபேர் பிளே கிரவுண்ட் கிடைச்சது எனக்கு. He denounced hierarchy. He denounced aristocratic privilege. He rejected hierarchy and he opened career open to talents. இது உடைச்சதுல எனக்கு தான் பாதிப்பு இருக்கு. எங்களையும் விமர்சிச்சார், அதுல மாற்றுக்கிறது இல்ல. கிறிஸ்தவர்களையும் விமர்சிச்சார், இந்துக்களையும் விமர்சிச்சார். அப்ப என்ன பண்ணார், விமர்சனம் பண்ணி உடைச்சி ஒரு சமத்தளத்தை உருவாக்கிட்டார். அதுல நானும் போட்டிட்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு தளத்தை உண்டாக்கினார். என் மதத்திற்காக நான் கொண்டாடப்படவில்லை, ஆனால் என் மதத்திற்காக நான் நிந்திக்கப்பட்டேன். நான் ஏற்றிருக்கக்கூடிய கொள்கைக்காக நிந்திக்கப்பட்டேன். இந்த இடத்துல நீயா இருந்தாலும் அவனா இருந்தாலும் இவனா இருந்தாலும் எவனா இருந்தாலும் என் பார்வையில நான் எதையுமே ஏத்துக்க மாட்டேன். எனக்கு இன்ஜஸ்டிஸ் பட்டுச்சுன்னா, எனக்கு இன்இக்வாலிட்டின்னு பட்டுச்சுன்னா, எனக்கு வந்து விமன் ரைட்ஸ் வந்துச்சுன்னா நான் எல்லாத்தையும் எதிர்ப்பேன். மேபி அவர் சொன்னது நானே எதிர்க்கிறேன். பெரியாருடைய அந்த கர்ப்பப்பையை அகற்றிடுன்னு சொல்றது வந்து எல்லா கருத்துலையும் உடன்பட்டு போக முடியுமா? புதிய தலைமுறையில ஒரு இன்டர்வியூல கேட்கறாங்க, ராமராஜ்யம் அமைக்கணும்னு சொன்ன பாரதியாரை ஏற்பீங்க, இவரை ஏற்க மாட்டீங்களா? தமிழ் தேசியத்துக்கு வந்து நின்ற பெரியார் இருக்கும். எல்லா தலைவர்கிட்டையும் வந்து எல்லாமே ஏத்துக்க முடியாது. அது இந்த புரிதல் இருந்துச்சுன்னா நீங்க பெரியார் எதிர்க்க வேண்டியது இல்லையே. கருத்து முரண் என்பது எல்லா தலைவர்கள்ட்டையும் இருக்குமா இல்லையா? எங்க நம்மகிட்ட எல்லாத்தையுமே இருக்கு. தலைவர் ராகுல் காந்தியோட எனக்கு கருத்து முரண் இருக்குமா? இருக்கும். கருத்து முரணோடய பயணிக்கிறது தாங்க ஜனநாயகம். கருத்து முரண் என்பதே இருக்கக்கூடாது. ஒற்றை நாடு, ஒற்றை மொழி, ஒற்றை மதம், ஒற்றை இலக்கு, ஒற்றை கொள்கை, இது யார் சொல்றா? இது சொல்றது பாசிசம். இப்ப நான் மீண்டும் மீண்டும் என்ன சொல்றேன்னா, ஒரு இஸ்லாமிய சமூகத்தை, ஏன்னா நான் இந்த பதிவை போட்டு என்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் அனைத்து இலங்கை வாழ் முஸ்லிம்கள், காத்தாங்குடியால் பாதிக்கப்பட்ட அனைத்து இலங்கை வாழ் முஸ்லிம்களும் வந்துட்டான். நான் இதை முதல்ல நாம் தமிழருடைய பிரச்சனைகளை வந்து ஆரம்பிக்கும் நேரத்திலே நான் சொன்னேன், ஸ்டார்ட் பண்ணும் போதே சொன்னேன், இந்த சீமான் என்கின்ற நபரால் இஸ்லாமியர்களுடைய இறை நம்பிக்கைக்கு குந்தகம் வரும். என் இறை நம்பிக்கை விமர்சிக்கப்படலாம், ஆனால் அது பொல்யூட் ஆகிறத நம்ம ஏத்துக்க முடியாது. நீங்க விமர்சிக்கலாம், அது இந்த நாட்டில் உள்ள உரிமை, அதுதான் பெரியார் செஞ்சார். ஆனா ஏன்னா நீ முதல்ல தமிழன்னு நில்லு. ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்ன வரைக்கும் வந்து ஒரு கிளாரிபிகேஷன், ஒரு கிளாரிட்டி இல்லாத ஸ்டேட்மெண்ட். அது இன்னும் யாராலையும் கிளாரிட்டி தர முடியல. என்னுடைய சமயம் மாலியம், என்னுடைய சமயம் சிவசமயம், மரச்சக்கு இன்னைக்கு நீ மாறி வர மாதிரி இந்த மதத்துக்கு வாங்குறது இட்ஸ் a clear call for கர்வாப்சி. அது இதே பிஜேபி பொண்ணா கசகதியும் பண்ணா எங்களுக்கு இனிக்குதா? இட்ஸ் a clear call for கர்வாப்சி. அது ஒரு புரியாம அங்க இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள்லாம் இருக்காங்க. அட்வர்ஸ் பப்ளிசிட்டி மென்டலுங்க எல்லாருமே. நம்ம என்ன பண்ண முடியும்? வெறும் பப்ளிசிட்டி, வேற என்ன இருக்கு அதுல? இதுல என்ன ஒரு கொள்கை தெளிவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்க வைக்கிற அவர் தெளிவா பண்றாரு பாத்தீங்களா இல்லையா? நான் என்ன கேக்குறேன், இந்த 4 ஆர்கெஸ்ட்ரேட்டடான்றீங்களா? எஸ் ஆஃப் கோர்ஸ். அது சொல்றேன். இப்ப 4-5 பேர் நீங்க இப்ப பாக்குறீங்கல்ல, இந்த 4-5 பேரை இதற்கு முன்னாடி எப்போது முன்னிறுத்தினார்? இந்த 4-5 பேரையும் நீங்க யோசிச்சு பாருங்க. பெரிதா இல்ல இங்க. அப்போ வந்து ஒரு புள்ள நான் பரிதாபப்படுறேன். ஏன்னா அதுவும் என் ரத்தம் தானே, என் உணர்வு, என் சமூகம். அது நான் ரொம்ப, ஏன்னா ஐ ஹவ் ஆல்வேஸ் ஸ்டுட் பிஹைண்ட் த பீப்புள் ஹூ வேர் சப்ரஸ்ட். அந்த வகையில பார்க்கும்போது ஒடுக்கப்பட்ட சமுதாயம், இஸ்லாமிய சமுதாயம், யாரெல்லாம் வந்து உரிமைகள் பாதிக்கப்படுறாங்களோ அவங்க பின்னால் நிக்கணுங்கிறத கொள்கையா வந்து பொறிச்சார பழனியப்பா வழியில் ஏற்றோம். அந்த வகையில பார்க்கும்போது அதுவும் நம்ம மக்கள் தான். அந்த மக்களை ஒரு பெண் பிள்ளைய வந்து எட்டி உதைக்கணும், கருதறுத்து இருந்தா உன் பிரச்சனை எங்களுக்கு இல்லை, இப்படி முதல்ல இது வந்து ஒரு சபை நாகரிகத்துக்கு அழகான இதை தட்டி நீ அதை வரவேற்பியா? யார சொன்னாலும் நம்ம மோடியுடைய தாயை விமர்சிச்சு பேசுறதே கட்சியில இருந்தே கண்டிக்கணும், அது தப்புங்க, யாரா இருந்தாலும் பேசக்கூடாது அப்படின்னு. அப்போ ஒரு இவ்வளவு பெரிய லீடரை வந்து அது வந்து நாகரிக பேச்சே கிடையாது முதல்ல. இப்ப இவங்க எல்லாரும் நீங்க பாருங்க, இதை கூட யாரோ அன்னைக்கு அழகா சொல்லியிருந்தாங்க, இந்த பாலிடிக்ஸை நீங்க பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் அவர் வந்து பெண்கள் பிரச்சனையில மாற்றாரோ அப்பெல்லாம் சுத்தி பொம்பளைங்களை வச்சுக்குவார். விஜயலட்சுமி இஷ்யூஸ் வரும்போதெல்லாம், ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்கஸ் இஸ் பர்சனல் மேட்டர்ஸ், ஆனா அந்த பேட்டர்னை சொல்றேன், உடனே லேடிஸ் வச்சுக்கோ. யாரோ போட்டிருந்தாங்க அந்த ரொம்ப அற்புதமான கருத்து. அது
சுத்தி லேடிஸ் வச்சுக்குவார். அப்பதான் சொல்ல இவ்வளவு கொள்ளையில இருக்கிற பொம்பளைங்க இருக்கும்போது உனக்கு ஒரு பொம்பளை கிடைக்கல, நீங்க எவ்வளவு கேவலமான ஸ்டேட்மெண்ட் தெரியுமா அது. அது இந்த சமுதாயம் வந்து கடந்து போச்சு. உனக்கு ஒரு பொம்பளை கிடைக்கலையா நீ என் ஒய்ஃப் சொன்னா அப்படின்னு என்ன எல்லா பொம்பளை எல்லாம் கூட்டு சிரிக்கிறாள் எல்லாம் லேடிஸ். என்னைக்கெல்லாம் இந்த முஸ்லீம் மேட்டர்ஸ் எடுப்பார் உடனே ஒரு ஹிஜாப் போட்டது ஒரு 5 பேர் 6 பேர் கூட்டி வச்சுக்குவார். நீங்க இவர்கள் எல்லாம் நீங்க தனிப்பட்ட முறையில் பார்ப்பீர்களே ஆனால் இவர்கள் எல்லாம் சமுதாய ரீதியாக புறக்கணிக்கப்படுவார்கள். ஏன்னா ஒருபோதும் பெரியாரை எதிர்ப்பவர்களை முஸ்லீம் சமூகம் ஏற்காது. உங்களுக்கு தெரியாம இவ்வளவு நாள் நீங்க பெரியாரை ஏத்துட்டீங்க அப்படின்றதும் அவங்களுடைய சார்ஜா இருக்கு. யாருக்கும் தெரியல, பழனி பாபாவுக்கே தெரியலன்றாங்களே. முஸ்லிம் சமுதாயத்திற்கு பதில் நீங்களே சொல்லிட்டீங்க. பழனி பாபாவுக்கே தெரியல போது எங்களுக்கு தெரியாம இருக்கிறது வாஸ்தவம் தான்ப்பா அப்படின்னு. பழனி பாபாவுக்கு அவரோட ஒரிஜினல் இது தெரியல உங்களுக்கு. இங்க IUML இருக்கு, இல்ல மற்ற கட்சிகள்ல இஸ்லாமியர்கள் இருக்காங்க. உங்களுடைய எந்த உரிமைக்காகவும் இவங்க நிக்கல, உங்களை பயன்படுத்திக்கிறாங்க. உங்களுடைய வாக்குகளை போய் திமுக அந்த ஓட்டு. இதே திராவிடத்திலிருந்து வெளியே வந்ததுதான் வந்து திமுக. இன்னைக்கு திராவிட வெளியே வந்ததுதான் திமுக. அதை கூட கொச்சையா பேசிட்டு இருந்தார். திமுக எப்படி உருவாச்சு, திகால இருந்து பெரியார் வந்து கல்யாணம் முடிச்சதுனால வெளியே வந்தாரு. இப்போ நான் எந்த பர்சனலை வந்து தவிர்த்துட்டு வர்றேனோ அதே பர்சனல் இவர் நான் எவ்வளவு அசிங்கமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்போ பர்சனல் இஷ்யூ வெளியே வந்தாலும் அதற்கு பிறகு பெரியாருக்கும் அண்ணாக்குமான தொடர்பு எப்படி இருந்தது? அதே திராவிடம் வழி வந்ததுதான். இன்னைக்கு கான்டெம்பரரி இஷ்யூஸே பேசுவோம். இந்தியா முழுக்க CAA பிரச்சனை வந்தது இதே திராவிட வழி வந்த முதல்வர் தான். அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் தான். ஷாயின்பாகில் இருந்த வண்ணாரப்பேட்டையில ஷாயின்பாகில் அமர்ந்திருந்த பெண்களை போய் சந்திச்சார். அப்ப எதிர்கட்சி தலைவர். திமுக ஆட்சி மலரும், திராவிடத்தின் ஆட்சி வரும், வந்த உடனே உங்களுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றினாரா இல்ல? இஸ்லாமியர்களுக்கு எதிராக, இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா சட்டமன்றத்தில் நிறைவேற்றினார். இந்தியாவில் வேற எந்த மாநிலம் நிறைவேற்றுச்சு? வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்ததற்கு பின்னால் சட்டமன்றத்தையே போராட்ட களமாக்கி வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை ஏத்துக்க முடியாது என்று போராட்ட கோஷங்களை எழுப்பிய இந்தியாவின் ஒரே முதல்வர் திராவிடத்தின் முதல்வர் மரியாதைக்குரிய எங்களுடைய முதல்வர் அவர்கள் மட்டும்தான். சிறைவாசிகள் விடுதலையில் ஒரு பாதிக்கு மேலாக சாத்தியப்படுத்தி காட்டி இன்றைக்கு அதை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கேன். அது எவ்வளவு காம்ப்ளிகேட்டட்னு எல்லாருக்கும் தெரியும். அதற்கான ஆணையம் அமைத்து அந்த ஆணையத்தை நோக்கிய நகர்வுகளை செய்து அதையும் செய்து கொண்டிருப்பது இன்றைய முதல்வர் தான். இன்னைக்கு இதுக்கு எதிராக இருக்கிற யாரு? இன்னைக்கு வேற என்ன ஆப்ஷன் நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா ADMK வந்து இன்னைக்கு BJP கூட்டணி இருக்குது. அவன் தான் எழுத்துட்டு இருக்கிறான் அதை வேணான்னு. அப்போ இந்த நெருக்கடிகளை எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு இந்தியா முழுக்க ஏற்படக்கூடிய பல நெருக்கடிகளுக்கு முன்னின்று குரல் கொடுத்து பேசி சமாதானம் செய்து நான் இருக்கிறேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு இன்னைக்கு கான்டெம்பரரியா சொல்றேன். இப்படி கொடுத்தது திராவிடம் தானே? இல்ல உங்களை மாதிரி எங்களை என்ன மதம் மாற சொன்னாங்களா? நீங்க என்ன இன்னும் ஆட்சிக்கு வர்றது இருக்கட்டும், உன் முகர கட்ட நீயே ஒரு MLA ஆகல. இன்னும் உனக்கு என்ன பேச்சு அப்படின்னா கிறிஸ்தவமும் வந்து அந்நிய மதம் தானே, இஸ்லாமிய அந்நிய மதம் தானே. யாருடைய வாய்ஸுங்க இது? இஸ்லாம் அந்நிய மதம் என்று சொல்பவர் யார்? கிறிஸ்தவர் அந்நிய மதம் என்று இந்த மண்ணிலே தொடர்ந்து பறைசாட்டிக் கொண்டிருப்பவர்கள் யாரு? தாய் மதத்துக்கு திரும்பன்னு சொல்றவன் யாரு? அவன் என்ன சொல்றான்னா தாய் மதம் இந்து மதங்கிறான். இவன் வந்து அதுக்கு முன்னால நான் வந்து வைணவம் இது மாலியம் சிவமயம் நீ அதுக்கு வா அப்படிங்கிறான். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசமே இல்லையா? எக்ஸாக்ட் அதே தான். இதே கர்வாப்சிக்கு எதிராக தான் அசதுதீன் ஓவைசி கூட பார்லிமெண்ட்ல பெருசா குரல் கொடுத்து பேசினார். இதே கர்வாப்சி இஷ்யூ வரும்போது தான் சட்டங்கள் ஏற்றுறாங்களே மத்திய பிரதேசத்திலையும் UPலையும் மதமாட்ட தடை சட்டம். மதமாட்ட தடை சட்டத்துல இருந்து எக்ஸம்ஷன் என்னது? இந்து மதத்துக்கு ஒரு மாறினால் அதை வந்து தடுக்கக்கூடாது. அது ஏன்னா அது கர்வாப்சியாக பார்க்கப்படும். அவன் எவ்வளவு தெளிவா அதுல ஒரு கொள்கை இருக்கு, அதுல ஒரு கோட்பாடு இருக்கு, அதுக்கு ஒரு சட்டம் இருக்கு, அந்த சட்டத்துல ஒரு விதிவிலக்கும் இருக்கு. அதைத்தானே நீ செய்யற. சரி நீ நல்லவனா, உன்கிட்ட அதிகாரம் வந்தா என்ன செய்வ? உன்னிடத்தில் அதிகாரம் வந்தால் பிரபாகரன் எங்களை கொத்து கொத்தாக கொன்று குவித்ததை போல நீ செய்வ. அதுக்கான முன்னோட்டம் தான் இது. உன்னை நம்ப சொல்றியா? உன்னை நம்பி இருக்கிற இஸ்லாமியர்களை பார்த்து என்னன்னு சொல்றது? நான் வேதனைப்பட வேண்டாமா? இஸ்லாமியர்கள் மினி ஒரு 4-5 பேரு, அந்த 4-5 ரொம்ப ஒன்னும் பெரிய விவரம் இல்லாதவர்கள். அப்போ இது வந்து ஒரு நீங்க சொல்ற மாதிரி இட்ஸ் an orchestrated one. அவர் ஆட்சிக்கு வந்தால் அல்லது அவர்கிட்ட போனா மதத்திற்கே நீங்க இன்னைக்கு வந்து நான் ஒரு முஸ்லிமா இருக்கேன், சீமான் மாதிரி ஆள் வந்தா முஸ்லிமா இருக்கிறதுலே ஃபெய்த்லயே ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றத சொல்றீங்க. எந்த அடிப்படையில சொல்றீங்க? அதான் திரும்ப நான் இங்க பாருங்க, இதுக்கு வந்து ஒரு விளக்கம் வேண்டும். அது ஒரு நாம் தமிழர் ஆளுங்களா இருந்தா கூட நம்ம வந்து we expect the explanation. முதல்ல நீ தமிழன், அதற்கு பின்னால் தான் இஸ்லாம். இது இஸ்லாத்துடைய பிலீஃபுக்கு எதிரானது. ஏன் கான்ஸ்டிடியூஷன் அப்படி சொல்லல? அப்போ முதல்ல இதெல்லாம் புரட்சியாளர் பழனி பாபா என்ன சொன்னாரு? நான் இனத்தால் திராவிடன், மொழியால் தமிழன், தேசத்தால் இந்தியன், ஆனால் நான் ஏற்றிருக்கக்கூடிய கொள்கையால் மார்க்கத்தால் நான் இஸ்லாமியன் அப்படின்னார். இதுதான் வந்து பிரைமரி. இப்ப இஸ்லாமுடைய பேஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இஸ்லாம் ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் என்னன்னா கொள்கையை முதல்ல டெக்ளேர் பண்ணு. நான் வந்து ஒரு முஸ்லீம்னு முதல்ல சொல்லு அப்படிங்கிறது. இவர் என்ன சொல்றாரு? நீ முதல்ல தமிழன்னு சொல்லு அப்படிங்கிறார். இப்ப இது எப்படி ஏற்பான்? இதை வந்து ஒரு முஸ்லீம் வந்து தான் ஏற்றுக்கொண்ட கொள்கையின் அடிப்படையில் இதை ஏற்பானா இல்ல சீமான் சொல்றதை ஏற்பானா? இஸ்லாத்தினுடைய அடிப்படை இது. இதை எதை ஏற்பான் அப்படி பார்த்தா?
இதை தமிழன்றதான் இருக்கிறாங்க. அப்புறம் முடிஞ்சு போச்சே. உன்னை வந்து அவன் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டானே. உன்னுடைய அடிப்படை கொள்கையே, உன்னுடைய அடிப்படை நம்பிக்கையை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டானே. அதுல அடுத்த கட்டங்கள்லாம் இருக்கு. அப்படி சொல்றது மூலமா என்ன அப்படின்னா, எல்லா மனிதனையும் அவன் சமமா பார்க்கணும், எல்லா யாரா இருந்தாலும் வந்து அவனுக்கு அநீதி இழைக்க கூடாது, உன்னுடைய அண்டை வீட்டாக இருந்தாலும் அநீதி இழைக்க கூடாது, வேற மதத்தோட இருந்தாலும் லக்கும் மளிகை தின்னு போகணும், அது செய்யணும் இது செய்யணும்னு எல்லா கொள்கையும் இதுக்குள்ளேயே இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் நீ உன்னை வந்து ஒரு முஸ்லீமை ட்ரீட் பண்ணிக்க, அது மூலமா நீ எல்லா மனிதர்கிட்டையும் சமமா பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. நீ வந்து ஃபர்ஸ்ட் நீ தமிழன்னு சொல்லு, அது முடியாதுங்கிறாரு அவர் தான். ஃபர்ஸ்ட் நீ தமிழன்டா, அதுக்கப்புறம் தான்டா எல்லாங்கிறாரு. முடிஞ்சு போச்சு. இஸ்லாத்துக்கு அடிப்படையே க்ளோஸ் ஆகி போச்சு. நான் என்ன ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், முஸ்லிம்னு சொல்றதன் வழியாக நீங்க சிறுபான்மைன்னு சொல்லி உங்களை ஏமாத்துறாங்க. சிறுபான்மையினர் வந்து நான் சிறுபான்மை பக்கத்துக்கு அது வந்து அரசியல், நீங்க பெரும்பான்மை சார். நான் வந்து பெரும்பான்மைங்க அப்படின்றாரு. அது எப்படி அவர் சொல்லும் வழி ஏற்றால் தான். முதலில் தமிழன் பின்னால் இஸ்லாமியன் ஏற்றாதான் அந்த கருத்துக்கு அவர் வர. முதல்ல இந்த அளவுகோலே தப்பு. அதுக்குள்ள தவறு. முஸ்லீமுக்குள்ளே வந்து உருது முஸ்லீம் தமிழ் முஸ்லீம் பிரச்சனை கிளப்பி விட்டான் அந்த ஆளு. தமிழ்நாட்டுல அது பாட்டுக்கு இளைமுறைக்காக அது பாட்டு பேசிட்டு இருந்தான். அதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி உருது பேசுற இஸ்லாமியரை உருது பேசுற நீ யாரா அதை ஏத்துக்கிறதுக்கு? உன்னை யாரா ஏத்துக்க சொன்னா? அந்த அளவுகளை வைக்கிறதுக்கு யாரா அவனுக்கு அதிகாரம் கொடுத்தா? இங்க இருக்கிற உருது பேசுற முஸ்லீம்கள் யாரு? அந்த காலகட்டத்தில் முகலாயர்கள் வழியாக உருது வந்து ஒரு முக்கிய மொழியாக, சங்கேத மொழியாக ஆரம்பிக்கப்பட்டு பின்னால் அந்த மொழியை வந்து கற்றுக்கொள்ளப்பட்ட மொழி தான் உருது. அங்கேயே இருந்து நீங்க ராயபுரம் போனீங்கன்னா நம்முடைய ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் இருக்கவங்களும் உருது பேசுவாங்க. ராயபுரத்துல உருது பேசுவாங்க, நீட்டா பேசுவாங்க உருது. வேலூர் பக்கம் போனீங்கன்னா எல்லாரும் பேசுவாங்க, முஸ்லீம் நான் முஸ்லீம் எல்லாரும் பேசுவாங்க. இது என்ன, இது முஸ்லீம் உருது முஸ்லீம் தமிழ் என்ன? இட்ஸ் அ லாங்குவேஜ், இட்ஸ் அ லாங்குவேஜ், அவ்வளவுதான். அதை பேசுவதனாலேயே முஸ்லீம் சமூகத்துல ஒரு குறிப்பிட்ட குழுவை வந்து அப்படியே ஒதுக்கி இவன் வந்து தமிழர் இல்லைன்னு சொல்றது வந்து எவ்வளவு பெரிய விஷயம். அதெல்லாம் அப்பவே இஸ்லாமியர்கள் குதித்திருந்திருக்க வேண்டும். ஆனா என்ன பிரச்சனைனா, அவ்வப்போது முஸ்லீம்களுக்கு பாதிப்பு வரும்போதெல்லாம் குரல் கொடுத்த ஒரு நபராக சீமான் இருந்தார். அதை வச்சு நேக்க டேக்கிள் பண்ணாப்ல. டே அப்படின்னு வெகுண்டு எழும்போது டக்குன்னு வந்து சிஏக்கு எதிராக நான் பேசுறேன், மோடியை நான் அகைன்ஸ்ட் பண்றேன், அது பண்ணது பண்ணும். சரி பாவம் ஏதோ பண்றாரு. இது வந்து ஒரு எங்களுக்கு ஒரு இஸ்லாமியர்களுக்கு உண்ட ஒரு நெருக்கடி. இது ஆதரவு குரல் இல்லையா? ஒருத்தர் ஒரு ஆதரவு குரல் இல்லையா? அதை போய் நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணணுமான்னு. இப்ப நான் ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்றேன்னா, ஒரு ஸ்டிக்கிங் டு த பாயிண்ட், பெரியார் கால்ட் ஜெனசைடல் கால் அகேன்ஸ்ட் முஸ்லிம்ஸ் அப்படின்னு ஒரு வாதத்தை வச்சுக்கோம்னா, அவர்கள் கையிலோ அல்லது அவருடைய சிஷ்ய பிள்ளைங்க கையிலோ அதிகாரம் இருக்கும்போது என்ன செஞ்சார்? எதுவுமே செய்யல. ஆனால் நீ ஏற்று இருக்கக்கூடிய தலைமை, நீ யார தலைவருங்கிறியோ அவன் கையில அதிகாரம் கூட வரல. அவனை பல தலைவர்கள் ஒரு தலைவரை உட்கார வச்சதே எங்கள் தலைவர் ராஜீவ் காந்தி. அப்படி பார்த்தா அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதிகாரம் கிடைக்காத போது அவர்களுக்கு துரோகிகள் பட்டம் சுமத்தி, இன்னைக்கு நான் பேசியிருக்கிற அந்த விஷயத்துல வந்து ஆல்ரெடி ஐ மீன் டச் வித் தோஸ் முஸ்லிம்ஸ் இன் ஸ்ரீலங்கா. அவங்களும் தமிழ் பேசுற ஸ்ரீலங்கன் முஸ்லிம்ஸ் எங்களை இப்படிதான் துரோகி பட்டம் சுமத்தி எங்களை வெளியேற்றப்பட்ட குடும்பத்தை நாங்களும் ஒருத்தன் எவ்வளவு பெரிய இன்பாக்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு அந்த விஷயத்தை நம்ம பேசுறதுனால ஹிஸ்டரி ட்ராக் ரெக்கார்டு எடுங்க. சரிங்க, பெரியார் ஜெனசைடல் கால் கொடுத்தாரு, அதுக்கு உன்னை நம்பி வர சொல்றியா? நான் கேட்கறேன். ஒரு வாதத்துக்கு வச்சுக்கோ, அவர் அப்படி கொடுத்தாருன்னு வச்சுக்கோ, நீ உன்னை நம்பி வர சொல்றியா? உன்னை நம்பி எப்படி நீ ஏற்றுக்கொண்ட தலைவன் தான் காத்தான்குடியில தொழுத்து கொண்டிருந்த மன வேதனையா இருக்குது. அவர் எப்படி சுட்டுக் கொல்லப்பட்டார்? இன்னைக்கு அந்த பள்ளிவாசல் அதே துப்பாக்கி குண்டுகளோட இருக்கு. அப்படியே தொழுது கொண்டிருக்க முஸ்லீம்கள் நீ எப்படி முடிவு பண்ணுவேன் அவனுக்கு ஆதரவானவன் எதிரானவன்? யார் செய்வா இதை? இன்னைக்கு உலகத்துல யார் செஞ்சுட்டு இருக்கான்னு தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். தொழுது கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீம்களை எட்டி உதைப்பது, தொழுது கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீம்களை சுடுவது, இது யார் செஞ்சிட்டு இருக்கா தெரியுமா? இஸ்ரேல் செஞ்சிட்டு இருக்கு பைத்துல் முகத்தஸ்ல. இதை உலக வரலாற்றில் ஒருவன் இஸ்லாமியர்களுக்கு எதிராக, நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒருவன் செய்தான் என்றால் அது பிரபாகரன். அவனை தலைவரா வச்சுக்கிட்டு நீ முஸ்லீம்களுக்கு ஆதரவா நிப்பன்னு நீ சொல்லுவ, அதை நம்பணும். அதுக்கு நீ ஒரு 4 சிறுவர் சிறுமியர்களை பேச வைப்ப, அதை ஏத்துக்கணும். அப்ப கொன்றதோடு மட்டுமல்லாமல் ஒரு நாள் அவகாசத்தில் நீங்க எல்லாம் இந்த ஊரை விட்டு வெளியே போகணும். எதுக்கு சொன்ன? இதற்கு எதிராக தான் பழனி பாபா அங்க பேசியிருப்பாரோ? ஆமா, இலங்கைக்கு சென்றார். என்னை லோக்கல் பாலிடிக்ஸ் பேசக்கூடாது என்று சொன்னார்கள். என்னை ஸ்பான்சர் செய்தவர்கள் எனக்கு மனப்பாடம் அவர் பேசினது. இவங்கள மாதிரி நான் அன்னைக்கு இல்ல பழனி பாபா பேசுவார், அப்படி இல்லை. பழனி பாபாவுடைய டாப் டு டவுன் வரைக்கும் நான் இல்லை. நான் சிறு வயதில் இருக்கும் போதே பழனி பாபா இறந்துட்டார். அதற்கு பின்னால் பழனி பாபாவுடைய ஒவ்வொரு உரையும் எனக்கு மனப்பாடம். நான் மனப்பாடமா சொல்லுவேன். எங்க என்ன இந்த ஊர்ல என்ன பேசினாரு முத கூட நான் மனப்பாடமா சொல்லுவேன். திருச்சியில உட்காந்து சொல்லுவார், மேடை ஆட்டாதரான்னு. பின்னால யாருமா நாடகம் கேட்டுக்கிட்டு இருக்கிற பெரிய ராஜபரம்பரை நாடகம் பார்க்கலாம், தூக்கம் வராது, முன்னால வாடான்னு. செருப்புக்கு காலை வெட்டாதீங்க டே அப்படின்னு. சுடர் மாளிகையில் ஒரு சொற்போர்னு பேசியிருக்காரு. இப்படி
அனைத்து உரைகளுமே நமக்கு வந்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய நீதிமன்றம் உட்பட என் செருப்புக்கு சமானம்னு ஒரு இடத்துல பேசியிருப்பாரு. அந்த சுடர் மாளிகையில் ஒரு சொற்போர்ல வந்து ஜனாதிபதி வெங்கட்ராம ஐயருக்கு ஒரு நீதி, இவனுக்கு ஒரு நீதி என்றால் அது ஏத்துக்க மாட்டேன், இப்படி நிறைய இடத்துல பேசியிருப்பார். அப்படி இலங்கையில் வந்து அவர் போகும்போது சிங்கப்பூர்ல பேசுவார். சிங்கப்பூர்ல பேசும்போது என்னுடைய கருத்துக்களை ஆத்திரத்தோடு பார்க்காதீர்கள், அதில் இருக்கக்கூடிய நியாயங்கள் உங்களுக்கு தெரியாது. அனுதாபத்தோடு பார்க்காதீர்கள், அதில் இருக்கக்கூடிய தவறுகள் உங்களுக்கு புரியாது. ஆத்திரத்தோடு பார்க்கும்போது நிரபராதியும் குற்றவாளி ஆகிவிடுவான், அனுதாபத்தோடு பார்க்கும்போது குற்றவாளியும் நிரபராதி ஆகிவிடுவான். நடுநிலை கொண்டு பார்க்க முடிந்தால் பாருங்கள், இல்லை என்றால் மார்க்கத்தை பேச எனக்கு வழிவிட்டு ஒதுங்கி விடுங்கள்னு பேசுவார். அதெல்லாம் எனக்கு அப்படியே மனப்பாடம். அதுல வந்து இலங்கையில அவர் பேசும்போது சொல்லுவார், லோக்கல் பாலிடிக்ஸ் பேசக்கூடாது என்று சொன்னார்கள். இதெல்லாம் கொள்கை முடிவு. அன்னைக்கு ஏதோ தோணுச்சுங்கிறதுக்காக பேசினதல்ல, அரசியல் ரீதியாக சொல்றேனே. சொந்த சமூகத்திலேயே லத்தீப் சாஹிப் எதிர்த்தார், சமத் சாஹிப் எதிர்த்தார், எல்லாரையும் எதிர்த்தார். அவருக்கு தவறுன்னு தெரிஞ்சா ஓப்பனா எதிர்த்துருவார். அது வேற. கொள்கை ரீதியாக பிரகடனம் செய்தது. பெரியார் அம்பேத்கர் ஏற்காதேர் என்று சொன்ன அதே கொள்கை பிரகடனத்தை இலங்கையில் செய்தார். என்னை ஸ்பான்சர் செய்தவர்கள் பொறுத்துக் கொள்வார்களாக, லோக்கல் பாலிடிக்ஸ் பேசக்கூடாது என்று சொன்னார்கள். நான் மனதில் பட்டதை, நான் கண்ட நிகழ்வுகளை நான் பேசாமல் சென்று விட்டால் நான் முனாஃபிக் ஆகி விடுவேன். முனாஃபிக்னா ஹிப்போக்ரைட், நயவஞ்சகன் ஆயிருவேன். பேசிவிட்டு சென்று விட்டால் முரண்பட்டவன் ஆகி விடுவேன். கொடுத்த வாக்குறுதிக்கு மாறிட்டாரு அப்படின்னு. முனாஃபிக்காக இருப்பதை விட முரண்பட்டவனாக இருந்து விட்டு செல்கிறேன். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஈஸ்டர்ன் பிராவின்ஸ்ல நான் கண்ட நிகழ்வுகள் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஒரு பேனா கத்தி கூட இல்லாமல் என் வீட்டு வாசல் முன்னால் வந்து நின்றீர்களே, உங்களுக்காக முதலில் சீரணி அரங்கத்திலே கூட்டம் போட்டவன் நான். விடுதலை புலிகளே, உங்களுக்காக முதலில் சீரணி அரங்கத்திலே கூட்டம் போட்டவன் நான். அதற்காக தமிழக சர்க்கார் என்னை தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே அடைத்தது. எனக்கு பின்னால் தான் திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் களத்திலே குதித்தது. ஆனால் நீங்கள் என் சமூகத்து மக்களுக்கு, ஏன்னா அங்க அவர் பேசக்கூடாது, லோக்கல் பாலிடிக்ஸ் வேணான்னு அவரை சொல்றாங்க. அப்படி அழுத்தியும் அவர் எவ்வளவு அந்த பாதிப்பை உள்வாங்கி இருப்பாரு. பிரபாகரன் என்கின்ற இஸ்லாமிய துரோகியால், இஸ்லாமிய எதிரியால், முஸ்லிம் விரோதி பிரபாகரனால் எவ்வளவு பெரிய பாதிப்பு முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்பதை உணர்ந்ததனால். ஏன்னா இன்றைக்கும் அதில் பாதிக்கப்பட்ட இலங்கை இஸ்லாமியோடு நான் தொடர்புல இருக்கிறேன். அந்த அழுகை குரல் இன்னைக்கு என் காதுல கேட்குது. ஏன்னா விளையாட்டு கிடையாதுல. 150க்கும் நிகரானவர்களை சுட்டுக் கொல்லப்படுவது என்பது தொழுது கொண்டிருக்க முடியாது. அப்ப சொன்னாரு, இனி இஸ்லாமியர்கள், இங்கு ஒரு இஸ்லாமியர்கள் சேதப்படுத்தப்பட்டால், தாக்கப்பட்டால், தமிழகத்தில் உள்ள உங்களுடைய அத்தனை தலங்களும் அழிக்கப்படும் பேசிட்டு வந்தார். எதுக்காக பேசினார் இதை? ஏன் அதுக்கப்புறம் ஒரு ஆண்டன் பாலசிங்கமும் பிரபாகரனும் கூட்டா சேர்த்து கொடுத்த ஒரு பிரஸ் மீட் இருக்கு, அதை கேளுங்க. அது நடந்துருச்சு, என்ன பண்றதுன்னு தான் சொல்லுவார். திரும்ப வருத்தப்படுறோம்னு பதிவு வைக்கிறாரு. நீ அதே மாதிரி எங்களை ஒரு பெரிய இனாளி பண்ணிட்டு வருத்தப்படுறேன்னு சொல்லிட்டு போயிட்டேன்னா, தலைவர் வழியில நானும் சொல்றேன், எங்க தலைவர் வழியில நானும் சொல்றேன், அன்னைக்கு கொண்டுட்டோம் ஒரு 50 பேரை முஸ்லீம்களை, நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு ஒரு பிரஸ் மீட்ல உனக்கா சொல்ல தெரியாது? வாயா இல்ல என்னது வந்து? நீ ஒரு நாள் ஒரு விஷயத்த உருப்படியா பேசியிருக்கியா? ஒரு நாள் ஒரு விஷயத்த உருப்படியா பேசியிருக்காரா? தினந்தோறும் ஒரு கொள்கை, டெய்லி ஒரு பேச்சு. விஜயகாந்தை பத்தி நேத்து ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு. அவர் தான் எங்களை சிறு பிள்ளையா வரும்போது எங்களை தூக்கி வளர்த்தாரு, எங்களுக்கு டைரக்ஷனுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணார். இன்னொரு நாள் வந்து ஒரு இதுக்கு கூட கபடி டீமு கூட கேப்டனா இருந்தது இல்ல, இவரெல்லாம் ஒரு கேப்டன், தலையெழுத்தா இவனையெல்லாம் தலைவரா ஏத்துட்டு பேச்சு. இங்க ஒரு நாள் பாராட்டு, அங்க ஒரு நாள் பாராட்டு. இவங்க கட்சியில விஜய் ஒரு நாள் தம்பிங்கிறது, இன்னொரு நாள் வந்து அடியே அணில உன்னை பாத்துக்கிறேங்கிறது. இப்படி ஒரு நாளும் மாத்தி பேசுன நீ தெளிவா தான் ஒரு விஷயத்துல பேசியிருக்கிற. எங்களை சாத்தானின் பிள்ளைகள் என்று சொன்ன நீ, உனக்கு ஓட்டு போனா சாத்தான பிள்ளையாடாங்க, உனக்கு பாஜகவே பரவாயில்லையே. அப்படி பார்த்தா பாஜகவை திரும்ப ஆட்சியை கொண்டு வந்துடுறீங்க அப்படின்ற குற்றச்சாட்டு. அதனால உனக்கு யாரா அந்த அதிகாரத்தை கொடுத்தது? Who authorized you? Who certified you to brand us as sons of Satan? எப்படின்னு சொல்லுவேன் எங்களை? அப்ப இந்த வாதம் எல்லாம் பெரிய பேசு பொருளாகாம போனதுக்கு காரணம், அந்த சமகாலத்திலேயே அவர் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான பல போராட்டங்கள், பல விஷயங்களை, பலஸ்தீன் விஷயங்கள், இட்ஸ் அப்ரிஷியபிள், அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்ல. பெரியார தொடாது. இட்ஸ் குவைட் சிம்பிள். இப்ப எனக்கும் பிரபாகரனை பிடிக்காது, நான் போற இடத்தெல்லாம் பேசிட்டு இருக்கிறது கிடையாது. அதுக்கு காரணம், என் மீது அன்பு வைத்திருக்கக்கூடிய நிறைய பேருக்கு பிரபாகரனை பிடிக்கும். அப்ப நான் அதை வந்து சரி ஒரு நோண்டி கிளற வேணாம். இப்ப இதுக்கான நிர்பந்தத்தை ஏற்படுத்துறது யாரு? நீ சொல்லுங்க. இப்ப நாம வந்து எந்த அளவுக்கு நினைக்கிறோம்னா, எல்லாரோட உணர்வுக்கும் மாதிரி இது நோண்டி, அவருமே பிரபாகரனே பிற்காலத்துல வந்து அது துன்பம், அது நாம வேணுட்டு பண்ணல அப்படின்லாம் சொல்லி, சரி அதை ஏத்துக்க முடியாது. ஏன்னா நூற்றுக்கணக்கானவருடைய கொலை, அந்த புதைக்கப்பட்ட காட்சிகள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய நீளமா அதை தோண்டியிருப்பாங்க, நீளமா தானே நூற்றுக்கணக்கான பிணங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த எல்லா மையத்தையும் வச்சு ஒரே இதுல அப்படியே வச்சு அதை மூடி, அதுக்கப்புறம் லட்சக்கணக்கான பேர் வந்து வெளியேற்றப்பட்டாங்க. நீ வெளியே போ, காரணம்னு ஒன்று சொல்றான் பாருங்க. அங்கதான் இங்க நடக்கிற பேட்டர்னுக்கும் அங்க நடக்கிற பேட்டர்ன். நம்ம இந்த தமிழர் இஸ்லாமியர் பத்தி பேசணும் பாத்தீங்களா? பிரபாகரன் இப்ப நீங்க கொஸ்டின் வரணும், எதுக்கு காத்தாங்குடியில் அவர் வெளியேற்றப்பட்டார்கள்? சிங்களர்களுக்கு ஆதரவா, ஷார்ட்டா சொல்லணும்னா புரியுற மாதிரி, சிங்களருக்கு ஆதரவா விடுதலை புலிக்கு ஆதரவா அப்படிங்கிற இஷ்யூ வருது. நாங்கள் சிங்களர்களும் அல்ல, விடுதலை புலிகளும் அல்ல, நாங்கள் முஸ்லீம்கள் அப்படின்னு அந்த மக்கள் சொன்னாங்க. இன்டர்நேஷனலி இதுதாங்க இஷ்யூ. எல்லா இடத்துலயுமே இஷ்யூனா, எல்லா இடத்தையும் அவன் முஸ்லீம் வந்து ஒரே பேட்டர்ன் தான் சொல்லுவான், நான் முஸ்லீம்.
ஏன் முஸ்லீம்? நான் என்னால யாருக்கும் இந்த பாதிப்பு வராது. நான் இருக்கிற இடத்துக்கு விசுவாசமா இருப்பேன், முஸ்லீம். நான் வந்து அண்டை வீட்டாருக்கு அநீதி இழைக்க மாட்டேன், முஸ்லீம். நான் வட்டி வாங்கி சாப்பிட மாட்டேன், அநீதி இழைக்க மாட்டேன். இது மட்டும் ஏன் என்ன கொள்கை அப்படி இருக்குது, நான் அப்படி நடந்துக்கிறேன். இந்த அளவுக்கு சொல்ற கிளாரிட்டி இருக்கிறோம், அதெல்லாம் செய்வான். அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த பிரச்சனை எங்களுக்கு வேணாம், நாங்க பொதுமக்கள், நாங்க அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணல, உங்களுக்கும் சப்போர்ட் பண்ணல, நாங்க ஊர்காவல் படையில அவங்க பங்கெடுத்தாங்க அப்படின்னு அரசு இருந்துச்சாங்க. ஒரு இலங்கையில ஒரு அரசுன்னு ஒண்ணு இருந்துச்சு. சரி, அவங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக அவர்களை உங்களுடைய கட்டுப்பாட்டில் அழைத்து வந்து ஒரு நீதி விசாரணையை செஞ்சு நீங்க தான் செஞ்சிருக்கலாமா இல்லையா? அதை செஞ்சிருக்கலாமா இல்லையா? உங்க கட்டுப்பாட்டில் இருக்கிறவங்கள நீங்க அப்டேட் பண்றதுலாம் உங்க சாதாரண விஷயம். அவங்களோட கடத்தி வந்தோ, அழைத்து வந்தோ, கைது செய்தோ ஏதோ பண்ணிருக்கலாம். தொழுது கொண்டிருந்த இஸ்லாமியர்களை சுடுவதில் உலகில் எந்த நியாயம் ஏற்றுக்கொள்ளும் சொல்லுங்க? தொழுதுட்டு இருக்கிறவன் எப்படி தொழுவான்? அவன் ஒரு பெரிய போராளியா இருந்தாலும் எப்படி தொழுவான்? இப்ப இந்த ஒரு சில பேரை பிஜேபி ஆதரவாளர்களை பள்ளியாசலுக்குள்ள விடுறது இல்லையா? அதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? அவனுக்கு பிஎஸ்ஓ இருக்கும். தொழுதுட்டு இருக்கும்போது அவனை ரைட் லெஃப்ட்ல நிக்க முடியுமா போலீஸ்காரன்? எவனோ ஏதோ ஒரு கைகளை பாய் போச்சு பள்ளியாசலுக்குள்ள, எவன் ஏன் தலையெழுத்து வச்சுக்கிறது? நீ பாதுகாக்கப்பட்ட இல்லையா, வெளியே போய் ஏன்றாங்க. அப்ப தொழுதுட்டு இருக்கும்போது எப்படி நிப்பான்? அவன் நிராயுத பாணியாக பார்த்துட்டு நிப்பான். நிராயுத பாணியாக கிப்லா திசையை நோக்கி நின்று கொண்டிருந்த மக்களுடைய முதுகை பார்த்து சுட்ட கோழைகள் யார்? அவன் அந்த பக்கம் நின்று தொழுதுட்டு இருக்கிறான். வாசல் வழியா நின்று சரசர சரசர சரசரன்னு எல்லாரையும் வந்து மிஷின் கணக்கு சொல்ற மாதிரி சுட்டு தள்ளினீங்களே. எப்படிங்க வரலாறு நியாயப்படுத்துவீங்க இதை? நாளைக்கு இதே மாதிரி ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டு ஏதோ செஞ்சுட்டு போயிட்டேன், மன்னிச்சு விட்டுருங்க என்ன அப்படின்னு ஏத்துக்குவீங்களா? இப்பதான் சொல்றேன். அந்த அளவுக்கு ஒப்பிடணுமா சீமான? அங்க நிலவிட்டு இருந்த சூழல் அப்படின்னு இவன் தலைவன் தானுங்க அவன். நீயாவது அதை வந்து தலைவராக இருந்தாலும் சீமான் இங்க இருக்கிற. சரி, நீங்க சீமான் போய் கேளுங்க, உங்களுடைய பேட்டர்ன் ஆஃப் பாலிடிக்ஸ் என்னவா இருக்கும்னு கேளுங்க. என்ன சொல்லுவாரு? உங்க அரசியல் கொள்கை யாருடைய கொள்கைன்னு கேளுங்க. எனக்கு ஏத்துக்கலன்னா நான் இஸ்லாமியர்களே கொண்டுட்டு அது ஒரு துன்பமான காரியங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கேன் சொல்லுவாரு. அதை நான் என் வாயால சொல்லி அவர் தானே சொல்றாரு, மாலியத்துக்கு வா, சிவமயத்துக்கு வா, இதுதான் தமிழம்னு ஒரு மதம் இருக்குது. அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இந்த கருத்து எதையுமே சொல்லலையே. அவங்க நான் இஸ்லாமியரா இருக்கிறதுக்கான ஒரு கொஸ்டினிங் இருக்கா, ஒரு டவுட் இருக்கா, ஒரு கேள்வியை சீமான் ஏற்படுத்த. நான் கேட்டதெல்லாம் கேட்டுட்டு சொல்ல சொல்லுங்க. நாம் தமிழர் ஏற்படுத்த நான் கேட்டதெல்லாம் கேட்டுட்டு சொல்ல சொல்லுங்க. எல்லாம் சரி, அவன் உள்ள இருந்தவன் துரோகி, விடுதலை புலிக்கு எதிராக செயல்பட்டான், போட்டு பேசுறாங்க, ஹிஜாப் போட்டு பேசுறாங்க, அதெல்லாம் சரி. நான் அதான் அவங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், வந்து துரோகி. ஆக்சுவலா இதெல்லாம் நான் பேசவே விரும்பாத விஷயங்கள், நியாயமா சொன்னான். ஆனால் இதுக்கான சூழ்நிலை ஏற்படுத்தி எங்களை எல்லாம் கட்டாயப்படுத்தி இழுத்தது சீமான் என்கின்ற இந்த பெரியார் என்கின்ற மிகப்பெரிய புரட்சியாளரை எதிர்த்ததை விளைவுதான் நாங்க பேச வேண்டிய கட்டாயத்துக்கு வருது. சரியா? இன்றைக்கு நாம வந்து பட்டப்படிப்பு படிக்கிறோம், வெளிநாடுகளுக்கு சொல்றோம். உன்ன மாதிரி இருந்தா, உன்னையும் உன் தலைவனையும் ஏத்திருந்தா எங்கேயாவது ஒரு பள்ளியாச தொழுதுட்டு சுட்டு போட்டிருப்பீங்க நாய்களா. ஆனால் இந்த மண்ணில் இருக்கிறதுனாலதான் படிக்கிறோம், பட்டம் பெறுறோம், உயர்வுக்கு போறோம், ஆங்கிலம் கற்கிறோம், பிற மொழிகள் கற்கிறோம், பல்வேறு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர்றோம். அது இந்த மண், இந்த திராவிட மண், இந்த பெரியார் மண் கொடுத்த சிறப்பு. அதெல்லாம் யாராலையும் மறுக்க முடியாது. நீ கொடுத்தியா? இல்லைன்னா அப்போ எல்லாரும் தான் உழைச்சிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு பெரியார் அளவுக்கு அதை வந்து கான்செப்சுவலைஸ் பண்ணி அதற்கு ஒரு நிர்வாகத்தை உருவாக்கி, அதற்கு ஒரு பொருளாதாரத்தை கொண்டு வந்து, அதற்கு ஒரு மன்றம் என்று உருவாக்கி, அதுக்கு ஒரு திடலை கொண்டு வந்து, அதற்கு ஒரு அமைப்பை கொடுத்து, அந்த அமைப்பிலிருந்து வந்த தலைவர்கள் பிற்காலத்தில் கட்சிகளை ஆரம்பித்து, அவர்கள் இந்த கொள்கை பிரகடனத்தையே முன்னிறுத்தி கட்சி நடத்தி ஆட்சி பிடித்து, அந்த ஆட்சியை வந்து பாசிசத்துக்கு எதிராக பல ஆண்டுகள் நடத்தி கொண்டு வந்து இதெல்லாம் பண்ண வரலாறுக்கு போய் தான் பெரியார சொல்றோம். மற்றவங்களும் செஞ்சிருக்கலாம், இவ்வளவு பெரிய லெகசி இருக்கா அவங்களுக்கு. நாங்க மத்தவங்களை மறுக்கலையே, உங்களோட சேர்ந்து இத்தனை பெரியார்கள் இருக்காங்க, ஏத்துக்கிறோம். ஆனால் இந்த பெரியார்களுக்கு எல்லாம் பெரியார் தான். இதுதான் எங்களுடைய பாலிசி. இந்த பெரியாருக்கு எல்லாம் பெரியாரா இருக்கக்கூடிய பெரியாரை நீங்கள் விமர்சிக்கும் போதுதான் அவன் கொடுத்த நல்லதுல இவ்வளவு தூரம் நாங்க வந்திருக்கோண்டா. ஒன்னால சுட்டலடா கொண்டீங்க எங்களை. இது நான் இப்ப கூட ஓப்பன் சேலஞ்ச். காத்தாங்குடியில் பாதிக்கப்பட்ட ஒரு இஸ்லாமியரை சொல்லுங்க பிரபாகரன் நல்லவன்னு. அவங்க இஸ்லாமியர்கள் இல்லையா? அப்போ நான் திரும்ப ஒரே கேள்வியை கேட்கிறேன். அவர்கள் துரோகம் செய்தார்கள், அவங்க வந்து இதுல போயிட்டாங்க, அது பண்ண எல்லாத்தையும் ஒரு வாதத்துக்காக ஃபார் ஆர்குமெண்ட் சேக் ஐ அம் அக்செப்டிங் இட், லெட் அஸ் லீவ் இட். அதற்காக தொழில் அடிக்கிறோம் சுடுவியா? நீ ஆட்சி தானே நடத்தின. சொல்ற சீமான் அடிக்கடி எங்க அண்ணனுடைய ஆட்சியில அது ஆட்சி தான் நடந்துச்சு, அங்க நீதி விசாரணை ஒண்ணு இல்லையா? இப்படிதான் தொழுதுட்டு இருக்கிறவங்களை புதமுத்துல சுடுவியா? இப்படிதான் அந்த மக்களை எல்லாம் வெளியே போட்டு சொல்லி அமுச்சு விடுவியா? உண்மையில் நடந்தது என்னவென்றால், இஸ்லாமியர்களுடைய சொத்து சுகங்களை, இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை சூறையாடிய குற்றவாளி தான் பிரபாகரன். நான் தமிழ் ஈழத்துக்கு ஆதரவானவன், தமிழ் தேசியத்துக்கு ஆதரவானவன், பிரபாகரனுக்கு எதிரானவன். அது ஏன் அப்படின்னா, ஏற்கனவே போராடிய பல தமிழ் ஈழ தலைவர்களை, பல தமிழ் தேசிய தலைவர்களை எல்லாம் முடித்து கட்டி விட்டு தான் பிரபாகரன் வந்தார் என்பது எல்லாருக்கும் தெரியும். அந்த வரலாறு எல்லாருக்கும் தெரியும். அப்படி வந்துட்டு தன்னை எதிர்ப்பது, அது இஸ்லாமிய சமூகம் என்பது அவருக்கு ஒரு பெரிய முள்ளாவே இருந்துச்சு. இவர்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். முஸ்லிம்களுடைய பொருளாதாரங்களை சுருட்டி எடுத்தார் பிரபாகரன். இதுதான் உண்மை. அதனாலதான் அவங்களை வெளியேற்றினார். அவங்களை வெளியேற்றி அவங்களுடைய சொத்துக்களை அவர் பறிமுதல் செய்தார், அவங்களுடைய பொருளாதாரங்களை கொள்ளையடித்தார். இதை வந்து
இன்னும் தெளிவு. இப்போ நம்ம இதை பேசுறது வந்து ஒரு கால் விவாத பொருளாகுமே. ஆனால் இதே இடத்திற்கு நான் பாதிக்கப்பட்ட என்னுடைய செலவில் காத்தாங்குடியிலிருந்து பாதிக்கப்பட்ட ஒரு இஸ்லாமியர் கொண்டு வந்து உட்கார வைக்கிறேன். இட்ஸ் ஓப்பன் சேலஞ்ச். நீங்க என்ன பண்ணுங்க, அழைச்சு வாங்க. யாராவது ஒரு இந்த சீமானுக்கு ஆதரவா பேசுற யாராவது ஒரு என்னுடைய நண்பிற்கினிய யாராவது ஒரு தம்பி தங்கைகள் யாராவது ஒருத்தர் அழைச்சிட்டு வாங்க. நான் இந்த இடத்துல பிரபாகரனால் பாதிக்கப்பட்ட ஒரு காத்தாங்குடியிலிருந்து ஒரு முஸ்லீம் என்ற நிறைய பேர் இருக்காங்க. நான் ஒருத்தரை கூப்பிட்டு வரேன். இரண்டுக்குமான வித்தியாசத்தை சொல்லிட்டீங்க. தமிழ்நாட்டுல பெரியாரினுடைய ரோல் என்ன, நீங்க சொல்லக்கூடிய கொள்கையை, நீங்க பேசக்கூடியதை ஏற்றதால் எங்களுடைய நிலை என்னவாக இருந்திருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. நான் திரும்ப கேட்கறது அந்த ஒரு கேள்விதான். இப்ப அவருடைய மேடையில இஸ்லாமியர்கள் வந்து ஏறாங்க. அந்த கட்சியில ஒரு முக்கிய பொறுப்புல கூட ஒருத்தர் இருக்காரு, கும்பகோணத்தை சேர்ந்த ஒருத்தர் இருக்காரு, ஹுமாயூன் இருக்காரு. இப்ப அவரெல்லாம் சீமான் கூடயே தான் இருக்காரு. அந்த கட்சியில இருக்கவும் அவங்க ஒரு முஸ்லீமா அங்க இருக்கிறதுக்கான எந்த ஒரு பிரச்சனையோ அல்லது எந்த இஷ்யூவையும் அவங்க ரைஸ் பண்ணல. அவங்களாதான் இருக்காங்க. இன்னும் இன்ஃபேக்ட் மற்ற கட்சிகள் எதுவும் பண்ண மாட்டாங்க முஸ்லிம்களுக்கு. அது திமுக, அதிமுக, காங்கிரஸ். நான் உங்களுக்கு உள்வாங்கிட்டேன், இடைமறிக்கிறதுக்கு பண்ணிக்கணும். நான் பேச விரும்பாத, உச்சரிக்க விரும்பாத ஒரு பேர் ஒண்ணு இருக்கு. இருந்தாலும் இந்த கேட்ட கேள்விக்காக சொல்றேன். வேலூர் இப்ராஹிம் தன்னுடைய தொப்பி அடையாளத்தோட தானே பாஜக இருக்காரு. இதான் உங்களுக்கு பதில். ரெண்டும் ஒண்ணுதான். வேற என்ன? அவன் என்ன, நீங்க உள்ள இருக்கிறது அவனுக்கு சந்தோஷங்க. அவர் திருப்பரங்குன்ற மலைக்கெல்லாம் போயிட்டு பிஜேபி வேலு முருகன் வேலு தலைவன்னா பிரபாகரா, முருகனுக்கு அரோகரா. இஸ்லாமியன் வந்து தன் கொள்கையில தெளிவா இருந்துப்பான், பிறர் கொள்கையில மதிப்பான். நான் அடிக்கடி சொல்வது உண்டு, அல்லாவை நான் நம்புகிறேன், ராமரை நம்பவில்லை. ஆனா நான் அல்லாவை எவ்வளவு மதிக்கிறேனோ அதே அளவு ராமரை மதிக்கிறேன். ஏன்னா அது இன்னொருத்தர் நம்புறதுனால. இதுதான் இஸ்லாத்துடைய பிலீஃப். அவன் கையில ஒரு வேலை கொடுத்து நீனும் முருகனுக்கு அரோகரான்னு போட வச்சதுதான் சீமான் வந்து முஸ்லீம்களுக்கு செஞ்ச சிறப்பு. சரியா? இல்ல இதெல்லாம் நான் செய்யவே இல்லை அப்படின்னா நான் உங்களுக்கு இன்னொரு உதாரணத்தை காட்டினேன். நீங்கள் இஸ்லாமியர்கள் உங்கள் அடையாளத்தோடு அங்க இருப்பது அவருக்கு சிறப்பு. அதனாலதான் சொல்றேன், அந்த பேட்டர்னை பாருங்கன்னு. எப்பப்பெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிராக, இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுப்பாரோ அப்பப்பெல்லாம் முஸ்லீம்களை கூட வச்சுக்குவார். நீங்க அந்த பேட்டர்ன், அந்த மோட சாப்பிடாண்டில தான் இதையும் கவனிக்கணும். பெரியாரை எதிர்ப்பதற்கு ரொம்ப யோசிச்சு, ரொம்ப கவனமா பெரியாரை எதிர்ப்பதற்கு இஸ்லாமிய பெயர் கொண்ட சில பேரை பயன்படுத்த வேண்டும் என்று இஸ்லாமியர்கள் நினைத்ததும், அதற்கு அவர்கள் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதுல ஒரு பொடியம் பேசலாம், மயிறுடா மயிறு, இதெல்லாம் வந்து இதுல நீங்க எல்லாமே தரக்குறைவா தான் இருந்தது. இதெல்லாம் எதுக்கு பதில் தரணும்? அதனால்தான் நான் பிரபாகரன் சொல்றேன். இவனுங்களுக்கெல்லாம் பதில் சொல்றதை விட நீங்கள் யார தலைவர்னு சொல்றீங்க? அவன் என்ன பண்ணான் இஸ்லாமியர்களுக்கு? நான் தலைவர்னு சொல்ற பெரியார் என்ன பண்ணார் இஸ்லாமியர்களுக்கு? நிம்மதியா வாழ்வதற்கான ஒரு உறுதிப்பாட்டை இந்த மண்ணிலே இறையருளால் எங்களுக்கு அமைத்து கொடுத்ததா சொல்றேன். இங்க இன்னும் லாஸ்ட் பட் நாட் இன்னொரு கருத்து கூட சொல்றேன், அது கொஞ்சம் சர்ச்சையாக புரிந்து கொள்ளப்படக்கூடாது. இருந்தாலும் ஒரு வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் நான் ஒன்று சொல்றேன். வடநாடுகளில் உள்ள இஸ்லாமியர்களுக்கு, வடநாடுகளில் உள்ள பெரும்பகுதி இஸ்லாமியர்கள், ஏன்னா உத்தரப்பிரதேசல நிறைய இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, மகாராஷ்டிரா, அந்த இஸ்லாமியர்களுக்கெல்லாம் புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றிய புரிதல் இல்லாததுதான் அம்பேத்கரிசம் பெரிய அளவில் அங்க சாதிக்காததுக்கு காரணம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் புரட்சியாளராக இருக்கக்கூடிய பெரியாரை பற்றிய புரிதல் முஸ்லிம்களுக்கு அதிகமாக இருப்பதனால்தான் பெரியாரிசம் இங்க அதிகமா பரவுனதுக்கான காரணம். இவ்வளவு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அம்பேத்கரிசமும் பெரியாரிசம் வந்து இங்க சாதிச்சு ஆட்சியில ஒரு மண்ணுல, ஏன்னா ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ்ல தான் இருந்தது. ஸோ தமிழுக்குள்ளேயே அது வந்து நீட்டா போய் இன்னும் அது வேரூன்றி இருக்கிறதுக்கு காரணம் அந்த கொள்கையை, அந்த கொள்கைக்குள் எதிர்க்கப்பட்டவர்கள் ஒருவர் தான் இஸ்லாமியர்கள். நான் கடவுள் நம்பிக்கை அவர் எதிர்த்தார்ல. அதனால வந்து ஒரு முஸ்லிம் ஹவுஸ் ஹோல்ட்ல பெரியார் அப்படின்றவர் ஒரு எதிராக பார்க்கப்படுறாரு, தலைவரா பார்க்கப்படுகிறாரு, கொண்டாடப்படுறாரு எங்களுடைய குடும்பங்கள்ல. நாங்க அதை விளங்குறோம். கடவுள் மறுப்பு அப்படின்றத கண்டிப்பா ஏத்துக்க மாட்டீங்களா? எனக்கு கடவுள், நான் அப்போ நீங்க கிறிஸ்டின், நீங்க எல்லாம் ஏத்துக்குவீங்களா? சொல்ல போனா கடவுள் யாருன்னு சொன்னா, கடவுள் அல்லா வாடா உன்ட்ட கேட்டா அப்படின்னு உன்ட்ட கேட்டா என்ன சொல்லுவீங்க? இல்லன்னு சொல்லுவாங்க. அப்ப எனக்கு நான் ஹார்ட் ஆகணுமா? இதுதான் பெரியார் பண்ணாரு. அவரு நான் இல்லை, அல்லாவும் கிடையாது, இயேசுவும் கிடையாது, ராமனும் கிடையாது, போடா அப்படின்னாரு. அதை கொஞ்சம் ஹார்ஷா சொன்னாரு. அதனுடைய முடிவு என்னவா இருந்துச்சு? அதனுடைய முடிவு, நாங்கள் பள்ளிவாசலில் சுடப்பட்டோமா, வெளியேற்றப்பட்டோமா, அல்லது எங்கள் பள்ளிவாசல்களுக்கு இந்தியாவிலேயே கிடைக்காத பாதுகாப்பு எங்களுக்கு கிடைச்சதா? அதனுடைய முடிவு இஸ்லாமியர்களை விரோத போக்கோடு பார்க்கக்கூடிய கேரளா ஸ்டோரி போன்ற திரைப்படங்கள் வடநாடுகளில் ஹிட் ஆகும் பொழுது இங்கு ஈகாக்கா கூட உள்ள நுழையாத மாதிரி அதை நம்பு போக வச்சாங்களா இல்லையா? இங்க சிஏஏக்கு எதிராக எனக்கு ஒரு பாதுகாப்பு கிடைச்சதா இல்லையா? வக்ஃப் அமெண்ட்மென்ட் ஆக்டுக்கு எதிராக எனக்கு ஒரு பாதுகாப்பு கிடைச்சதா இல்லையா? நான் இப்படி தானே கம்பேர் பண்ண முடியும். அப்ப அந்த கொள்கை எனக்கு பாதுகாப்பை தந்தது. அந்த கொள்கை இறையருளால் எனக்கு எழுச்சியும் உயர்வையும் கொடுத்துச்சு. ஏன்னா அவர் எல்லா மதத்தையும் எதிர்த்தாரு, அது நல்லதா இருந்துச்சு. அப்போ செக்யூலரிசம் தான் நான் சொல்றேன். செக்யூலரிசத்தை அம்பேத்கர் பார்வையில் பார்ப்பதையும் புரட்சியாளர் பெரியார் பார்வையில் பார்ப்பதுக்கும் வித்தியாசம். அவர் பார்வையில பார்க்கப்பட்டதுடைய விளைவு
இன்னொருத்தர் இப்ப உதாரணத்துக்கு அம்பேத்கர் பார்வையில பார்த்தவங்க வந்தாலும் இப்ப ஜெயலலிதா எடுத்துக்கலாம். அவங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு கடைசி காலங்களில். ஜெயலலிதா ஆரம்ப காலத்து ஜெயலலிதா சொல்ல எல்லா மதத்தையும் ஒன்னா பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. இப்ப பெரியார் பார்வையில எல்லா மதத்தையும் எந்த மதமும் கூடாது. இப்ப அவங்கள போயிட்டு பொட்டு வச்சா ஸ்டாலின் அழிச்சு விட்டாரு, அவரு குல்லா பட்டாலும் தான் எடுத்து விட்டுருவாரு, சிலுவை மாட்டாவோட எடுத்து விட்டுருவாரு. பொட்டு வச்சா அழிக்கும் போது எனக்கு நல்லா இருந்துச்சு, சிலுவை மாட்டும் போது அறுக்கும் போது எனக்கு நல்லா இருந்துச்சு, குல்லா போடும்போது எடுத்தா மட்டும் எனக்கு ஹர்ட் ஆகணுமா? இதுதான் என்னுடைய நியாயமான பார்வை. சும்மா வந்து நுனிப்புள்ள மேஞ்சிக்கிட்டு அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல கட் பண்ணிட்டு வந்து பேசக்கூடாது இல்ல. அப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரியும் இந்து மதம் பார்ப்பனியம் இது எவ்வளவு கடுமையா எதிர்த்தார் பெரியார்னு. அதுக்கு ஒரு சான்றே தேவையில்லை. கிறிஸ்தவ மதத்தையும் கொடுமையா போட்டு தாழ்ச்சாரு. அவருக்கு பிடிக்கலன்னா இஸ்லாத்துல உள்ளதையும் பேசினாரு, ஹிஜாப் எதிர்த்தாரு. நான் அதை எதுக்கு ஏத்துக்கோனா? அதாங்க அழகு. அவர் கருத்தியல் ரீதியாக வைத்தார். அவர் கருத்துக்கு மாற்று கருத்து கொள்வதை அவர் விரும்பினார். மாற்று கருத்து கொண்டோம், ஏற்றார், பேசணும். There was a dialogue, there was a healthy conversation, there was a healthy debate. End of the day, we were having a friendship relationship, friendly relationship. End of the day, it motivated us towards development. It motivated us towards constructiveness. அதனால இந்த நிலைமைக்கு வந்து நிக்கிறோம். உன்கிட்ட கருத்து வேறுபாடு கொண்டு சுட்டு கொண்டுட்டு அயோக்கிய பயில எங்களை. நீ எங்களை சொன்ன இல்லங்க நாங்க அப்படியே இருக்க விரும்பல, இப்படியே இருக்க விரும்பல, நாங்க முஸ்லீமா இருந்துக்கிறோங்கிற. முஸ்லீமா இருக்கிற ராஸ்கல் நீ துப்பாக்கி சுட்டியாடா, உன்னையா ஏத்துக்க சொல்ற? அதை எப்படி மறுக்க முடியும்? இது மட்டுமல்ல, அதை தொட்டு சீமா நீங்க என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்? மரச்சக்கு என்னைக்கு வர மாதிரி வாங்குறாரு. ஒரு மாட்டுக்கு என்னென்னவோ முயற்சி எடுக்கிறானுங்க. அதுக்கு இந்த பார்வையே இல்லாமதான் ஒரு இஸ்லாமிய ஆதரவு சீமானுக்கு இருக்கு. அதாவதுங்க இது வந்து இஸ்லாமிய ஆதரவு திரும்ப சொல்லாதீங்க. ஒரு 4 பேர் கொண்டவர்கள் அந்த அட்வர்ஸ் பப்ளிசிட்டியை விரும்பி பக்கத்துல நிக்க வச்சிட்டாரு. அது அவங்க மனசாட்சிக்கு தெரியும். நல்லா படிங்க, நிறைய பெரியாரை படிங்க, நிறைய புரட்சியாளர் அம்பேத்கரை படிங்க, நிறைய உங்களுடைய பணிகள்ல ஒருத்தருக்கு ஒரு ப்ரொஃபஷன் இருக்கும், அந்த ப்ரொஃபஷன்ல சாதிங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இதே என்னுடைய அன்பிற்கினிய அந்த இஸ்லாமிய சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாருமே ஒரு நாள் சீமானை விட்டு வெளியே வருவார்கள். ஃபார் ஷோர் இது நடக்கும். அப்படி ஏன் தொடர முடியாது சீமானோட? ஏன்னா சூடான ஐஸ்கிரீம் ஒண்ணு கிடையாதுங்க, அதான் சீமானு. மேபி இன்னைக்கு அந்த ஒருத்தர் பேசினதாக சொல்றாங்க, என்னை வந்து இஸ்லாமியர்னு சொல்றதை விட என்ன தமிழர்னு சொல்லி என்ன போதைங்க அப்படின்னு யாரோ அந்த வீடியோலாம் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி கொள்கை கொண்டவங்களுக்கு அது உரைக்காம இருக்கலாம். ஒரு தூய கொள்கை பிடிப்புள்ள எந்த இஸ்லாமியர்களும் வந்து மற்றபடி இதை நம்ம சொல்லும் போது சாராயத்தை வந்து திமுக ஒழிச்சுதா அதுவா இது வந்து அது வந்து இரலவெண்டான கொஸ்டின்ஸ். நானே அதுக்கு வந்து பதில் சொல்லிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம போய் அந்த என்னை வந்து இஸ்லாமியனா வாழ விடு, ஏன்னா அரசியல் ரீதியா நான் யாரை சப்போர்ட் பண்றது அதுதானே தவிர நான் இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வரதுக்காக இங்க நிக்கல. சாராயத்தை வந்து பேசுறதுக்கும் அது பண்றதுக்கும் இது சாராய பார்த்தீங்கன்னா சீமான் குடிக்காம இருக்கிறாருன்னு நீங்க நம்ப சொல்றீங்களா? இல்ல சாராயத்தை ஒழிக்க சொன்னாரு, மது கடையில் இது கல்லுல ஓபன் பண்ண சொல்றாரு அவரு. சோ இங்க நான் அந்த தீர்வுல நான் யார்ட்டையும் தேடிட்டு போயிட்டு இருக்க முடியாது. Does it make sense or not? அதாவது என்ன கேட்கறேன்னா அவர் கல்ல திறக்கணுங்கிறாரு, இது சாராயங்களே கல்லு. சோ அந்த பேச்சுக்கு நான் வரல. நான் வந்து ஒரு இஸ்லாமியனா என்ன இருக்க விடு, என்ன ஒரு இந்துவா இருக்க விடு, என்ன ஒரு கிறிஸ்டினா நான் என்ன வாழ விடு அப்படின்னு சொல்றவங்களுக்கான எல்லா ஸ்பேஸையும் கொடுத்தவர் தான் பெரியார். அந்த ஸ்பேஸ்னாலதான் முஸ்லிம் கம்யூனிட்டி இஸ் இண்டெப்டட் டு பெரியார்ன்ற. Of course, obviously, without doubt. Of course, எனக்கு அந்த ஸ்பேஸ் கிடைச்சாலே போதுமே. இந்தியால மற்ற மாநிலங்களுக்கு கிடைக்காதுங்க அதே ஸ்பேஸ் தானே. அஹ்லாக் எதுக்காக கொல்லப்பட்டாரு? கடைசியில பார்த்தா அது மட்டன் மாட்டுக்கறி பீஃப்னாலதான் நான் கொள்ளுவேன் அப்படிங்க. அதுவே பெரிய தப்பு, எவ்வளவு பெரிய தப்பு அது. நான் எந்த கறி வச்சிருந்தா உனக்கு என்னடா அப்படின்னு தான் கேட்கணும். ஆனாலும் ஒரு வாதத்திற்கு மாட்டுக்கறி வச்சிருந்தா அப்படித்தான் கொள்ளுவோங்கிற சட்டம் ஆயிடுச்சுன்னு வச்சா கூட அவன் வச்சிருந்தது மட்டன். வேற என்ன பிரச்சனை? மட்டன் வைத்திருந்தது அஹ்லாக் என்பதுதான் பிரச்சனை. கரெக்டா இல்லையா? இன்னைக்கு கூட நான் அதான் ஒருத்தர் பேசிட்டு இருந்தேன், எப்படிங்க ஒரு மகப்பேறு மருத்துவமனையில நின்றுட்டு இருந்தேன், அதை பிள்ளை பெருக்கிறது அதெல்லாம் பாக்குறப்ப அப்படிதான் இருக்கு. இந்த பெண்ணை தொடர்ந்து வன்புணர்வு செஞ்சு கொள்றாங்க. இதெல்லாம் எங்கிருந்து வெளியேற்றப்படுவதுன்னா சீமானுடைய நீட்சி அங்க வந்து நிற்கும். அதெல்லாம் இந்த வெளியேற்றப்படுவதற்குள்ள தொடர்ந்து எதுக்காக பேசுறோன்னே தெரியாம நீங்க இதை நான் விளையாட்டா சொல்றேன், நீங்க நினைச்சுக்க வேணாம். லிபரான் கமிஷன் இருக்கு இல்லையா, லிபரான் கமிஷனுடைய அறிக்கை எடுத்து படிச்சீங்கன்னா எதற்காக அவர்கள் பாபர் மசூதி இடித்தார்கள் அப்படின்னு 159.2வது பாயிண்ட் சொல்லியிருப்பாரு. தொடர் இந்த துவேச பேச்சுகள் இருக்குல்ல, இவன் என்ன ஒரே துவேச பேச்சு தானே. சீமான் என்னைக்காவது கன்ஸ்ட்ரக்டிவா பேசி பார்த்திருக்கீங்களா? ஒரே துவேசம் தான். இவனையாவது வாடா நான் யாத்திரிமாடா சொல்றா மயிருடா தூக்கி போடுறா அவன் தான் ஒரு நேரத்துல உறுதியா இருந்தா கூட பரவாயில்ல, மாத்தி மாத்தி இதே பேசுறது. சோ இந்த துவேஷ பேச்சுகள் என்ன செய்யும்னா உங்களை வந்து ஆக்கப்பூர்வ பாதைக்கு அழைத்து செல்லாது, உங்களை வெறியூட்டும். லிபரான் கமிஷன் சொல்லிச்சு, அந்த இடிக்கப்பட்ட கட்டடத்துக்கும் இடித்தவனுடைய கைகளுக்கும் எந்த தொடர்புமே கிடையாது. அந்த கட்டடத்தோட அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சொல்ல போனா அவனுடைய அருகாமையில் வாழ்ந்த நெய்பரிங் முஸ்லிம்ஸுக்கும் அவனுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அவன் தொடர்ந்து கேட்ட அந்த வெறி பேச்சுகள் தான் காரணம். உங்களால் இந்த மண்ணில் தொடர்ந்து ஒரு வெறி பேச்சை பேசிக் கொண்டிருக்க முடியுமே ஆனால்
பாஜகவால் இங்க பேச முடியாது. பேசியதுக்கு பல விளைவுகளை அனுபவித்திருக்கிறார்கள் இதே மண்ணில். இவர் என்ன பேசுவாரு? கற்பில் விஞ்சியவள் கன்னிமேரியா, கத்திஜாவா, மணியம்மையான்னு பட்டிமன்றம் போட்டு தீர்ப்பு தந்தவங்களாம் இங்க நடந்திருக்கு. புதுப்பேட்டை ரங்கநாதன் கேஸ் எடுத்து பாருங்க. இந்து முன்னணி கற்பில் விஞ்சியவர் கன்னிமேரியா, கத்திஜாவா, மணியம்மையா அப்படின்னு தீர்ப்பு, அதுக்கு பட்டிமன்றம் நடத்தி அதுக்கு தீர்ப்பும் கொடுத்தாங்க. இவெல்லாம் என்ன பச்சா ஜுஜுபி பையா சீமான் அதெல்லாம் பண்ணி அதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. இதெல்லாம் தாண்டி தான் வந்து நிக்குது. அது இஸ்லாமா இருந்தாலும் இந்து முன்னணியில யாரும் போய் இஸ்லாமியர்களுக்கு கண்டுபிடிக்க முடிஞ்சதுல இந்து முன்னணி யார் அப்படின்றது அதான் இன்னொரு பேட்டர்ன்ல வராங்கிறேன். ஆனா அதுக்காக தான் நான் அலர்ட் பண்றேன். இல்லைன்னா எனக்கு என்ன தேவை இருக்குது உட்காந்து இவ்வளவு நேரம் பேசுறதுக்கு? சார் நான் வந்து அன்னைக்கு ஒரு நாள் ஃபிளைட்ல வந்துட்டு இருக்கிறப்ப திருப்பரங்குன்றம் ஜட்மெண்ட்டை வந்து படிச்சுட்டு இருந்தேன். இப்படி ஓப்பன் பண்ணேன், நான் இப்படி க்ளோஸ் பண்றப்ப 2.25 மணி நேரம். இதை சொல்லியே நான் வந்து கன்க்ளூட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அவ்வளவு வேதனைப்பட்டேன். இப்போ இந்த 2.25 மணி நேரத்துல நான் ஒரு கிரிப்டோவை பத்தி படிச்சிருக்கலாம், கிரிப்டோ கரன்சி என்னன்னு படிச்சிருக்கலாம், ஒரு எக்கானமிக்கை படிச்சிருக்கலாம், வேற ஏதாவது ஹிஸ்டரி புக் எடுத்து படிச்சிருந்துருக்கலாம். இந்த ஜட்மெண்ட்டை படிச்சது எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு மதத்வேஷம் மிகுந்த ஒரு 45 பக்கம். இதை நான் ஆய்வு பண்ற மாதிரி தான் என்னுடைய தேசத்தில் நான் கன்ஸ்ட்ரக்டிவ் மேட்டர்ஸ்ல வந்து எனக்கு கான்சென்ட்ரேட் பண்ண வைக்கிறாங்க. அப்போ கன்ஸ்ட்ரக்டிவ் மேட்டர்ஸ் பக்கமா நம்ம போகணும். அப்படின்னா முதல்ல இதெல்லாம் நம்ம கைவிடணும். இன்னும் நம்ம கன்ஸ்ட்ரக்டிவ் மேட்டர்ஸ் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கு. அப்ப இந்த நான் கன்ஸ்ட்ரக்டிவ் மேட்டர்ஸை கொண்டு வந்தா தமிழ்நாடு அக்செப்ட் பண்ணாது. அதனால ஏதோ ஒரு வகையில் கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கிற மாதிரி சீமான் மாதிரி ஆளுங்க மூலமா இதை கொண்டு வர பாக்குறாங்க. அதற்கு இந்த சமூகத்தில் இருந்தே ஒரு 4 பேரை பயன்படுத்துவது பெரிய ஸ்ட்ராட்டஜி. அது சீமான் இது எடுபடுமா இஸ்லாமிய சமூக மக்கள்? இப்போ பொலிட்டிக்கலா அவேரா இல்லாம இருப்பாங்க, சின்ன நான் அப்பவே சொல்லிட்டேன். அவங்களுக்கு எல்லாம் இதை போய் சேர. நான் தான் அப்பவே சொல்லிட்டேன். நீங்க யாராவது லீடரை பேசுவீங்க பாப்போம். சீமானால உங்க கொள்கை சரின்னா யாராவது கன்வின்ஸ் பண்ணி ஒரு லீடரை பேசவே பாப்போம். இந்த மாதிரி பெரியாருக்கு எதிராக நீ யாரை பேச வச்சுட்டு இருக்கிற? அவங்க அந்த கட்சியோட லீடர்ஸ். சரி, ஓகே, வாழ்த்துக்கள். இல்ல அவங்க எல்லாம் லீடர்ஸா வரணுங்கிறது மை ஹார்ட் ஃபெல்ட், ஐ சின்சியர்லி ப்ரே ஃபார் தெம். அந்த லீடர்ஷிப்புங்கிற குவாலிட்டி வரும்போது அவங்க விட்டு போயிருவாங்க. மேபி அந்த கட்சியுடைய இளம் தலைவர்கள், அவங்க எல்லாம் இளம் தலைமுறைகள், தலைவர்கள் இல்ல இளம் தலைமுறைகள், அவங்க மேல ஒரு தலைவர்களா வரும்பொழுது, ஒரு தலைவர்களா கல்யாண சுந்தரம் மாதிரியோ ராஜீவ்காந்தியோ உருமாய் வரும்போது வெளியே வந்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு புரிஞ்சிடும். அவங்க அதுக்கு மேலேயும் வராம இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை அழிஞ்சிடும். ஒன்னும் புரிஞ்சிடும், இல்லைன்னா அழிஞ்சிடும். ஏன்னா ஸோ கன்ஸ்ட்ரக்டிவ் மேட்டர்ஸ்ல நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் தமிழ்நாட்டில். அப்படி பண்றதுனாலே இவங்களை எப்பவுமே நம்ம வந்து இக்னோர் பண்ணியிருக்கிறோம். அதனாலேயே இந்த மேட்டரை வந்து இப்படி கொண்டு வருவோம் அப்படின்னு கொண்டு வந்து இன்னைக்கு ஒருத்தன் வந்து பெரியார் சிலையை அகற்றலாம், நாங்க அகற்றுவோங்கிறான். காமெடி பண்ணிட்டு இருக்கிறான். தொட்டு பாரு நீ தமிழ்நாட்டில். அப்ப இந்த மாதிரி காமெடிகள் இவனுக்கு அப்பெல்லாம் பேசிட்டு போய் எவ்வளவோ பிரச்சனைகள்லாம் இந்த தமிழ்நாட்டில் பார்த்துட்டோம். ஸோ இந்து முன்னணியுடைய இன்னொரு குரல் தான் இது. இறுதியா ஒரு கேள்வி, இப்படிலாம் செய்வதன் வழியாக பெரியாரை எதிரியாக நிறுத்துவது, அதன் வழியாக ஒரு பெரியாருக்கு எதிரான ஒரு சிந்தனையை தமிழ்நாட்டில் உருவாக்கிற முடியுமா? அதுக்கான ஸ்கோப் இருக்கா இன்னைக்கு தேதியில? நான் அமைதியா இருந்தா முடியும். நம்ம அமைதியா இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் ஒரு கடமை இருக்கு. எனக்கும் பணிகள் நிறைய இருக்கும். ஆனா ஏன் அப்படி வெகுண்டெழுந்து கூது தெளிஞ்சு வரேன்னா, சில விஷயங்களை வழக்கம் போல் சீமான ஒரு கிறுக்கன் அப்படின்னு கடந்து போகலாம். நேற்று ஒன்று பேசுவாப்புல, போதையில இன்னைக்கு ஒன்று பேசுவாப்புல, அதை நம்ம கடந்து போகலாம். சில விஷயங்களை கடந்து செல்லவே முடியாது, கடந்து செல்லக்கூடாது. அப்படி அறிவுசார் சமூகம், நடுநிலை சமூகம், நீதி பக்கம் நிற்கக்கூடிய சமூகம், குறிப்பாக பெரியார் எனும் இந்த பெரும் தலைவரால் பயன்பெற்ற இந்த தமிழ் மண்ணின் சமூகம் ஒருபோதும் சீமானுடைய இந்த உளறல்களை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்கக்கூடாது. இருந்தால் கண்டிப்பாக யாரா இருந்தாலும் அடிமேல் அடி வச்சா அம்மிய நகரம். நான் ஏற்கனவே லிபரான் கமிஷன் அறிக்கையுடைய விஷயத்தை சொன்ன மாதிரி தொடர்ந்து இந்த வெறி பேச்சு பேசிக்கிட்டே இருந்தா அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உருவாகிடும். உண்மை அப்படி உருவாகிடாமல் தடுப்பதற்கு தான் நம்ம இருக்கோம். உருவாக விட மாட்டோம், உருவாகக்கூடாது. ரொம்ப நன்றி சார். ரொம்ப விரிவாக பேசியிருக்கோம். ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கும் பயனுள்ளதாக இருக்கும். இன்றைய தினம் அந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பண்ணமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. மற்ற நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.